இறைவனை பற்றி அறிவதற்காக இலக்கியங்களாக படைக்கப்படாமல் பக்தி இலக்கியங்களாக படைக்கப்பட்டது. அது பக்தி இலக்கியம் என்கின்ற முறையிலேயே படித்து வந்தோம். பக்திக்காக படிக்கிறது கூடும் போதாது என்று 11வது திருமுறை தமிழினுடைய அருமையான ஒரு தொன்மையையும் தமிழே எந்த வகையான சிறப்புகள் எல்லாம் இருக்கிறது என்பவற்றையும் இந்த அறிஞர் உலகுக்கு மட்டுமல்லாமல் அருளாளருடைய உலகத்துக்கும் எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காகவும் அவற்றை ஒன்றாக சேர்த்து இருக்கிறார்கள். இந்த அவையிலே ஏறக்குறைய 11ஆம் திருமுறையிலே பாதிக்கு மேல் பேசப்பட்டிருக்கின்றது, கேட்கப்பட்டிருக்கின்றது. இவையெல்லாம் உங்களுடைய உள்ளங்களிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவற்றிலே சற்று கூட பிசகாமல் விநாயகரை பற்றியும் முருகரை பற்றியும் சில இருந்தாலும் அவற்றை பற்றி சொல்லுகின்ற நூல்களிலே கூட பெருமானுடைய சிறப்பை சொல்லி தான் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் விநாயகரை பற்றி இருக்கின்ற செய்தியிலேயும் சரி, முருகனை பற்றி இருக்கிற பாடல்களாக இருந்தாலும் சரி, சிவபெருமானுடைய முழுமுதல் தன்மையை சற்றும் குறையாமல் விளக்குவனாக அந்த நூல்கள் அமைந்திருக்கின்றதே என்பதை நீங்கள் கற்றிருப்பீர்கள். அந்த வகையிலே இதிலே கொடுத்திருக்கின்ற அத்தனை நூல்களும் சற்றேறக்குறைய 40க்கு மேல் என்று இருக்கிறேன். நான் அடுத்த முறை வரும்போது, ஏன்னா நான் 11ஆம் திருமுறை பற்றி அந்த தொகுத்த செய்திகளை உங்களுக்கு சொல்வதற்காக நான் தொகுத்து, ஏன்னா நான் நடுவில் வந்திருக்கிறேன் இந்த 11ஆம் திருமுறைக்கு. ஆகையினால் அதனுடைய தொடக்கமான செய்திகளை எல்லாம் சொல்ல வரல. ஆனாலும் எது இருந்தாலும் நான் அடுத்த முறையில் அமர்வின் பொழுது அந்த 11ஆம் திருமுறையினுடைய எந்த சூழலிலே தொகுக்கப்பட்டது என்பதை இந்த திருமுறை வகுத்த அந்த பகுதியை பெரிய புராணத்தில் உள்ள போட்டிருக்கிறாங்க. பெரிய புராணத்துக்கு முன்னே ஒரு முன்னுரை கொடுத்துருக்குறாங்க. அதிலிருந்து நான் உங்களுக்கு தெளிவாக செயலோடு உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆக அவைகளெல்லாம் பார்த்தா சிவபெருமானை பற்றி மிக மிக ஆழமாக சொல்லியிருக்கிறார்கள். ஓஹோ, சிவபெருமானை எப்படியெல்லாம் சொல்லலாமா என்கின்ற ஒரு நமக்கு இப்படியும் பெருமானை பற்றி கூற முடியுமா என்கின்ற ஒரு அற்புதமான செயல்பாடுகள் இருக்கிறது. நான் இதுவரைக்கும் திருமுறைகளையே திருப்பி திருப்பி படிச்சிருந்தவன். முற்றோதல் பண்ணுகிற போது மட்டும் ஒரு முறை இந்த 11ஆம் திருமுறையை எங்களுடைய ஆலயத்திலே வேகமாக படிச்சுட்டு வந்துருக்கணும், அவ்வளோதான். இவ்வளோ ஆழமாக போகவில்லை. நூல்களை எல்லாம் கடன் வாங்கி பதிவு செய்யப்பட்டு இவற்றையெல்லாம் படிக்கிற ஒரு வாய்ப்பை அருளிய ஞானமையா அவர்களுக்கே அந்த புகழும் எல்லாம் சாரும். பெருமக்களே, இந்த அந்தாதியை பொறுத்தவரையிலே நீங்கள் ஏற்கனவே அடுத்து ஒரு அந்தாதியை அடுத்து சொல்ல இருக்கிறார்கள் ஐயா அவர்கள், பெரும்புலவர் அவர்கள் சொல்ல இருக்கிறாங்க. இந்த நூலை நான் படித்த வகையிலே உங்களுக்கு முதலிலே இவை எவ்வாறு அணுக வேண்டும் என்கின்றதை ஒரு சிறிய குறிப்பு என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சொற்களை அவ்வாறு சிந்திக்க வேண்டும். இதில் இருக்கிற சொற்களை எல்லாம் அதில் இருப்பது போல பார்க்கக்கூடாது, இருக்கிறது போல பார்க்கக்கூடாது. இதில் வேறு ஏதாவது உள்ள இருக்குதான்றதை பார்க்கணும். அதில் இலக்கணத்திலே உள்ளுரை, உவமம், இறைச்சி என்கின்ற 2 செய்தி. அரங்க ராமலிங்கம் ஐயா தான். அரங்க ராமலிங்கம் அன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சேன். அவர் தான் எங்களுக்கு எம்ஏவுக்கு கோஆர்டினேட்டராக இருந்தார். அவர் இந்த உள்ளுரை ஓமை இறைச்சி என்று சொல்கிற போது அவர் ஞாபகம் வரும். இந்த உள்ளுரை ஓமை இறைச்சி என்கின்ற பொழுது ஒரே சொல் பேசப்படும், பாடலிலே சில வரிகள் சொல்லப்படும். அந்த சொற்களுக்கு என்ன பொருள் இருக்கிறதோ அது அல்ல, அது வேறாக இருக்கும். அதுபோன்று நான் ஏறக்குறைய 54 பாடல் வரைக்கும் இன்னைக்கு குறிப்பெடுத்து விட்டேன். நான் இந்த 100 பாடல்களிலே சிவபெருமான் திருவந்தாதி 2வது பகுதியிலே நான் 50 பாடல் குறிப்பெடுத்துட்டேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்புரை தான் எனக்கு கிடைச்சிருக்கு, தெளிவுரை கிடைக்கவில்லை. இருந்தாலும் அதை வச்சு நான் தெளிவுரையாக சரியாக முயற்சி செய்து எழுதி வைத்து கொண்டிருக்கிறேன். காரணம் என்னென்னா, அதில் பார்க்கின்ற போது அது எவ்வாறு இருக்கிறதோ அது அவ்வாறு இல்லை. அவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நான் ஒரு உள்ளுரை ஓமம் இறைச்சி என்பதை எங்களுக்கு நடத்திக்கிற போது அரங்க ராமலிங்கம் ஐயா தான் எடுத்தார். அப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதுவோ சொல்லின்னு வந்தாங்க. ஒரு சொல்லுக்கு முன்னோட்டு பின்னோட்டு என்று போட்டு அதை இப்படி எல்லாம் போட்டு கூட வருவித்து அதை மாற்றி பொருள் கொள்ள வேண்டியதாக இருக்குது. இதில் இருக்கிற ஒவ்வொரு தொடரையும் பார்த்தா சிவபெருமான் திருவந்தாதிலே என்பதை வருவித்து கொள்க, இது குறைந்து இருக்கிறது, இடையில் குறைந்து இருக்கிறது, ஒரு இடத்துல சொல்றாரு, 3ஆவதை 4ஆவதாக கொண்டு பொருள் கொள்க. எப்படி சிந்திக்கணுதெல்லாம் இலக்கணத்தை எங்கே போகிறது? அப்படிதான் அரங்க ராமலிங்கம் இருக்கிற போதே நான் அவர்கிட்ட பேசியிருந்தேன். இந்த மாதிரி செய்தி இந்த ஒரு கதை ஒன்று எங்களுக்கு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, அந்த கதை பொருத்தமாக பாருங்கன்னு ஒன்று சொல்லி ஒரு கதையை நான் அவர்கிட்ட சொன்னேன்.
ரொம்ப அருமையாகுதுப்பா, உள்ளுரை ஓமத்துக்கு இதை வரை ஒன்று சொல்ல முடியாதுன்னு. அந்த கதையை நான் இப்போ சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இந்த நூலை அப்படி தான் படிக்கணும், இப்படிலாம் அர்த்தம் இருக்குமான்னு தெரியாது. ஆகையினால முதலிலே இந்த நான் நேற்றே ஒரு 3 விஷயத்தை சொல்லி தான் இந்த நூலுக்கு நடத்தணும்னு நினச்சிருந்தேன். அதில் ஒன்று இப்போ சொல்லிடுறேன், அப்புறம் வர வர போகும்போது சொல்ல. ஏன்னா அதெல்லாம் இருந்தால் தான் இது உள்ளே நாம் போய் தெரிஞ்சிக்க முடியும், இப்படிலாம் இருக்குதா தமிழ் அப்படின்னு. அந்த கதை ஒன்றும் இல்லை. ஒரு நல்ல செல்வந்தன் வாணிபத்திற்காக அடிக்கடி ஊர்களிலே செல்வது வழக்கம். நம்ம இலக்கியங்களோட பொருளில் பிரிவு என்று சொல்வார்கள். பொருள் சார்பாக வெளியூருக்குள் செல்வது என்பது கல்வியில் பிரிவு என்று சொல்வார்கள், மன்னரில் பிரிவு என்று சொல்வார்கள். இவ்வாறெல்லாம் பிரிவு இருந்ததாக சங்க இலக்கியங்களையும் படிச்சுட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் புரிசி ஐயா சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அவருடைய நூல் அதுக்கு தான் சொல்கிறதுக்கு தான் அப்படிப்பட்ட நூல் இருக்குது அதில். ஆக இந்த பிரிவு என்பது இருக்கின்றது. இந்த பிரிவின் போது ஒழுக்கத்தோடு பெண்கள் இருப்பார்கள் என்பது ஒரு ஒரு கடப்பாடு, அதுதான் சங்க காலத்தில் இருந்தது. ஆனால் இங்கே இருக்கிற நம்முடைய தலைவி ஒழுக்கத்தை விட்டு சற்று மீறி விடுக்கிற தலைவி, அப்படி வச்சுப்போம். இவர் கணவர் சென்று சில நாட்கள் ஆகிவிட்டது. அவர் வாணிபத்தை முடித்து கொண்டு பெரும் பொருளோடு வருகிறார். போக்குவரத்துலாம் சரியாக இல்லாத காலம். ஆகையினாலே தொடர்பும் இல்லாமல் இருக்கும், தொடர்பு கொள்ள முடியாது வாணிபர்கள். ஆகையினால் அவர் சென்று விட்டு இருக்கிறார்கள். பல மாதங்கள் ஆண்டுகள் ஆகிவிட்டிருக்கலாம், ஆண்டுகளோ இல்லை மாதங்களோ இருக்கலாம். அவர் வருவதற்கு சில நாளுக்கு இருக்கிறதுனால இந்த அம்மையாருக்கு இளமையாக இருக்கிற காரணத்தினால வேறு ஒரு நண்பருடன் தொடர்பு ஏற்பட்டு விட்டது. இவ்வாறாக இவர்கள் காலத்தை இவர்கள் ஓட்டி கொண்டு இருக்கிறார்கள். என்ன சார் நீங்கள் அந்த காலத்து இலக்கியத்தை பேச வரேன்னு சொல்லிட்டு இப்போ அப் டு டேட் மேட்டரை சொல்கிறீங்களே அப்படின்னாக்கா, எப்பவும் எதுவும் இருக்கும். அங்கே சிறிதாக அந்த காலத்தில் சொல்லப்பட்டது, அந்த காலத்தில் இலைமறை காயாக சொல்லப்பட்ட செய்தி இது. இந்த இலக்கியத்தில் நம்ம அந்த கதையை எடுத்துக்கோனா அதில் இருக்கிற அவங்களுடைய இலக்கிய திறனை பார்க்கணும், அந்த அம்மையாருடைய பேச்சு திறனை பார்க்கணும். அதுக்காக தான் வரேன் நான். அந்த அம்மையார் சரியானு இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த அம்மையாரிடத்திலே அந்த நண்பர் அவருடைய நண்பர் வீட்டிலே பேசி கொண்டிருக்கிறார். அது ஒரு 4 கட்டு வீடு. வெளியிலிருந்து ஒரு சத்தம் போடலாம், அப்புறம் வெளியிலேருந்து உள்ளே வரலாம், கொஞ்சம் தொலைவு வரணும், 3 ஸ்டெப்பு 4 ஸ்டெப்பு வந்தால் தான் அந்த அறைக்கு வர முடியும். இப்படி இவர்களுடைய நண்பன், புதிய நண்பன், அந்த நண்பனோடு இந்த அம்மையார் படுக்கறையிலே உசாவி கொண்டிருக்கா, மகிழ்ச்சியாக பேசின்னு இருக்கிறாங்க. இது கொஞ்ச நாள் ஆன உடனே அங்கே வெளியில் இப்போ காலிங் பல்லுன்னு இருக்கு இல்லையா, அது மாதிரி வெளியிலேருந்து கணவன் வந்து விட்டான். தர்ம சங்கடமாக போச்சு இவங்களுக்கு. உடனே அந்த கணவன் வந்து விட்ட காரணத்தினாலே அந்த இடத்துல அவன் வந்ததுக்காக ஒரு மணியை அங்கே கட்டி இருக்கும், நான் வந்து விட்டேன் என்பதற்காக ஒரு அடையாளமாக ஒரு மணியை ஒலிக்கிறான். இப்போ காலிங் பல் இருக்கிற மாதிரி ஒலிக்கிறான். இவர்களுக்கு ஒன்றும் பண்ண முடியவில்லை, என்ன பண்ணுவது என்று தெரியவில்லை. சரி ஏதாவது பண்ணி தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறாங்க. என்னுடைய கணவன் வந்து விட்டான், நீ சென்று விடு என்றால் நான் செல்ல மாட்டேன், வரத்தை இன்னைக்கு பார்க்கலான்னு இவர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை அப்படியே பூடகமாக மறைச்சி வச்சுருந்துட்டு வருபவனுக்கு விளக்கம் சொல்லணும். மன்னிக்கணும், இந்த அம்மையார் கணவன் வந்திருக்கிறார்கள், கணவனோடு வீட்டில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். கொஞ்சம் மாறி போச்சு, கணவனோடு வீட்டில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த பழகின நண்பன் வருகிறான் வெளியில். பழகின நண்பன் வெளியில் வந்திருக்கிறான். அவன் உள்ளே வரத்துக்கு முயற்சி பண்ணுறான், அடையாளம் சொல்கிறான், இங்கே கணவர் இருக்கிறார். இந்த கணவரிடத்திலே இந்த அம்மையாருக்கு இருக்க மாட்டிங்கன்னு இருக்கிறாங்க. இப்போ அவன் வந்தால் சங்கடாப்படும், அவனை வராதுன்னு சொல்லணும். அதுக்காக தான் வழிங்க. அவர் என்ன சொன்னார், இந்த அம்மா அப்படியே பக்குவமாக பேசிட்டே இருந்துட்டு அவனும் வரேன்றான். ஒரு கட்டை தாண்டினான், அவனுக்கு உள்ள நுழையத்துக்கு வேறு பல வழிகள் இது. வழி 2வது கட்டு வந்துட்டான், கிட்ட வந்துட்டான். அவன் வருகிற அரவம் கேட்குது, இன்னும் வரப்போகிறான், கிட்ட வந்துட்டு இருக்கிறான். இன்னும் ஒரு சில நேரம் பொறுமையாக இருந்தால் உள்ள நுழைஞ்சிருவான் போல இருக்குது. இங்கே என் கணவன் வந்துக்கிறான்டா, நீ வராதுன்னு சொல்கிறதுக்கு முடியாது. பக்கத்தில் கணவனோட பேசிக்கிறாங்க, என்ன பேச முடியும்? இப்போ பேசி தான் ஆகணும். இந்த அம்மா என்ன சொன்னாங்க, நீ எவ்வளோ நாள் பொறுத்து வந்துருக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ விஷயம்லாம் நடந்துருக்குது. நான் இலக்கியங்க தான் படிச்சுக்கிட்டே இருந்தேன், நீங்கள் இல்லாத போதெல்லாம் எனக்கு படிக்கிற வேலையிலேயே காலத்தை ஓட்டினேன். நான் அதில் படித்த ஒரு கதையை சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா அவன் சொல்லு அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது, முடியல, பயணக்கலைப்பு, சரின்னு மெதுவாக கேட்குற மாதிரி கேட்குறான். இவன் இருக்கிறானா, அதனால் இந்த அம்மா சத்தமாக சொல்கிறாங்க. ஏன்னா அறைக்கு அடுத்த பகுதியில் நின்றுக்கிறவனு கேட்கணும். அப்போ ஒரு சத்தமாக சொல்கிறாங்க, அவனுக்கு எங்கள் வீட்டில் ஒரு கணவன் இருக்கிறான்பா, இவன் கணவன் இருக்கிறான், நீ வந்தினாக்கா அவனுக்கு ஆபத்து வரும்னு இப்போ சொல்லணும். இதை சொல்ல முடியாதுங்க வெளியில், ஆனால் எப்படியும் சொல்லி ஆகணும். எதிரிலேயே இருக்கிறாரு கணவர், இவருக்கும் தெளியாகணும். இவர் வாணிபத்தையே பார்த்துட்டு இருக்கிறாரு, இலக்கிய நயம் இவருக்கு தெரியாது. அந்த அம்மா சாமர்த்தியமாக பேசினாங்க. இங்கேருந்து சொன்னாங்க, என்ன ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்கன்னாங்க. கேளுன்னா இவங்க பேசுகிறாங்க. இதுதான் அந்த தொடர், 4 தொடர் தான்.
வாராதே வாராதே சொன்னேன் சொன்னேன். இவன் என்ன நீ இந்த மாதிரி பேச, இவ்வளோ நேரம் பேசினத திடீர்னு சத்தமாக பேசுறியன்னாங்க, உங்களுக்கு நல்லா கேட்கட்டும்னு சொல்கிறேங்க, கேளுங்க, இதை கேட்டு பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்க. வாராதே வாராதே சொன்னேன் சொன்னேன், வந்தால் இருக்கின்றான் என்பால் ஒருவன். ரெண்டாவது வரி அவனுக்கு புரியுது. வாராதே வாராதே சொன்னேன் சொன்னேன், வந்தால் இருக்கின்றான் என்பால் ஒருவன், உன்னாலே பாதி உயிர் இழந்தேன் இப்போ. நீ அங்கே வந்து சத்தம் போட்டு உள்ள நுழையணும், ஃபர்ஸ்ட் கட்டு தாண்டா ரெண்டாவது கட்டு தாண்டா, உன்னால என் உயிர் போய்க்குதுங்க. வந்தால் கட்டாயம் இழப்பாய் ஆவி. நாலாவது வரி வாராதே வாராதே சொன்னேன் சொன்னேன், வந்தால் இருக்கின்றான் என்பால் ஒருவன், உன்னாலே பாதி உயிர் இழந்தேன் இப்போ, வந்தால் கட்டாயம் இழப்பாய் ஆவி. அவனுக்கு காசுன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஓ, உள்ள வேற ஆள் இருக்குது பழகுது போனான்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த அம்மா கிட்ட இந்த இலக்கிய நயெல்லாம் அப்பப்போ அவங்க வீட்டுக்காரர் இல்லாத போது பேசியிருந்ததுனால அவனுக்கு புரிஞ்சு போச்சு விஷயம். இவன் கேட்குறான், இன்னாடி இன்னும் போது எந்துக்குனே மெதுவாக பேசியிருந்தே இப்போ சத்தமாக பேசினே, இன்னாடி ஒன்றும் புரியலையே, என்ன சொல்கிற ஆவி சொல்கிற, உன்னால் போன என் பக்கத்தில் தானே உட்காந்துக்கிற, நல்லா தானே இருக்கிற, நல்லா இருக்கிறியே, ஒன்றும் இல்லையே, ஆவி கீவின்னு சொல்கிறியே, ஒன்றும் புரியலையா அப்படின்னா. இதுக்கு தான் பணம் பணம் பணம்னு அலைஞ்சிக்கின்னு ஊரை சுற்றிக்கின்னு இருக்கக்கூடாதுன்றது. இலக்கியங்கள்லாம் படிக்கணும், உனக்கு என்ன புரிய போகுது, இது உள்ள அர்த்தம் உனக்கு புரிஞ்சுதான்னு கேட்டான். ஒன்றும் புரியலடின்னா. இப்போ அவனுக்கு தூக்கமும் போயிடுச்சு. இந்த சொல்லுக்கு பொருள் தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறான். சொல்கிற இது என்னன்னா, ஒருத்த மீன் பிடிச்சின்னு இருக்கிறான், மீன் பிடிக்கிறதுக்காக தூண்டிலே நாங்கூர் புழுவை போட்டுட்டான், அது பாதி உயிர் போய் பாதி துடிச்சு, நாங்கூர் புழுவெல்லாம் தூண்டில் போட்டால் கூட கொஞ்சம் துடிச்சிக்கின்னு இருக்கும், போட்டுட்டான், போட்டிருக்குது அந்த நாங்கூர் தூண்டில போட்டுட்டான் இதில் தண்ணியில் அந்த நாங்கூர் புழுவை பார்த்து பிடிக்கிறதுக்காக மீன் வருது. இதில் இவ்வளோ கதை இருக்குதா, நல்லா இருக்குதா, சொல்லு ஏந்து உட்காந்துக்கினான். நிம்மதியாக கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அம்மா. அவன் போயிட்டான். அவனுக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ இவங்க தான் சமாளிக்கிறாங்க பாருங்க. இந்த பொருள்லே நாங்கூர் புழு இப்போ வந்தது, அந்த நாங்கூர் புழு போட்டான், அந்த நாங்கூர் புழு துடிச்சிக்கின்னு இருக்குது, மீன் வந்து அங்கேருந்து பிடிக்கிறதுக்கு வருது, அந்த மீனை பார்த்து தொலைவா வரபோதே இந்த நாங்கூர் புழு சொல்லுது, நமக்கு நல்லா தெரியும் பிராணிகளும் பட்சிகளும் ஓர் அறிவிலே இருந்து 6 அறிவு இருக்கிற வரைக்கும் பேசும் என்பது பாஷை இருக்குதுன்றதை நம்ம களரிட்டறிவார் நாயனார் பாட்டில் படிச்சுக்கிறோம். அதனால் இது பேசுமான்றது தான் கேட்கக்கூடாது, உண்மை பேசுது. அதனால தான் நான் சத்தமாக உங்களுக்கு சொன்னேன், இது இந்த நாங்கூர் பூஜைன்னா சொல்லுது, அதை பார்த்து பயந்து வாராதே வாராதே சொன்னேன்னுச்சு அப்படின்னா என்ன புரியுதானா, அப்போ கரெக்டு. இப்போ வராத, என்கிட்ட வராத, நான் இப்போ சொல்லிட்டேன் நீ வராதன்னு சொல்லிட்டு இந்த நாங்கூர் பூஜை சொல்லிச்சு. அப்பவும் அது கேட்காது, அப்படியே மெதுவாக பாகுது, என்ன சொல்கிறேன் என்னன்னு. அப்புறம் ரெண்டாவது வந்தால் இருக்கிறான் என்பால் ஒருவன் சொன்னேன். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிடும் அது. நீ வந்த பாகத்துக்கு தான் நான் நாங்கூர் புழு இருக்கிறேன், ஆனால் என் உள்ள ஒருத்தன் இருக்கிறான். யாரு? தூண்டில். வந்தால் இருக்கின்றான் என்பால் ஒருவன், உன்னாலே பாதி உயிர் இழந்தேன் இப்போன்ற போது மீன் பிடிக்கணும்னு வேலை இல்லைன்னா, மீனாகிய நீங்கள் கிடைக்க வேண்டும் இருப்பதன் காரணத்தினாலே தான் உங்களால் தான் நாங்கூர் புழுவை தோண்டி எடுத்து போடுதாங்க. உன்னை பிடிக்கணுன்றதுக்காக தான் நான் இழந்துக்கிறேன் பாதி உயிர். நாங்கூர் புழு சொல்றான், மீனே உன்னை பிடிப்பதற்காகத்தான் நாங்கூர் புழுவாகி இருக்கிறேன், இல்லைன்னா அவங்க பிடிக்கவே மாட்டாங்க, ஏன் எடுக்க போகிறாங்க. நான் உழவன் நண்பனாவே எடுத்துட்டு போட்டுவேன், கழனிலே தோண்டி எடுத்து உன்னாலே பாதி உயிரை இழந்தேன் இப்போ, வந்தால் கட்டாயம் இழப்பாய் ஆவி. நான் வந்து என்னை முழுங்கினா உன்னுடைய ஆவி போயிடும். இப்போ இந்த தொடர் 4 தொடர், இந்த 4 தொடருக்கு 2 பொருள். இதுதாங்க சங்க இலக்கியங்கள். இதே மாதிரி 4-5 ஐட்டம் இருக்குது, அது ஒவ்வொரு முறையாக சொல்லிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த பாடலில் இதில் எதுக்கு சார் இது சொல்கிறீங்கன்னா, இந்த பாடல்களிலே இத்தகைய தொடர்கள் பல வருகின்றன, சொற்கள் பல வருகின்றன. இவற்றையெல்லாம் படிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து, கேட்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஞானமையா அவருக்கு சொல்லி இந்த 11ஆம் திருமுறை தொடங்குகின்றேன். இது ஐயா அரங்கலாமன்கிட்ட நான் பேசிக்கிறேன் வகுப்பில், எம்ஏ எனக்கு வகுப்பு எடுக்கிறப்போ சொன்னேன், இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க இலக்கியத்தில் தான்.
இப்போது நம்முடைய 11ஆம் திருமுறையிலே ஒரு வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வரிசையிலே ஐயா அதுதான் அந்த வரிசை தான் கொடுத்தார். 23 இல்லையா? எனக்கு 23 இல்லையா? 16ஆம் திருமுறையிலே இப்போது நாம் படிக்க போகிற பதிகம் 23வது பிரபந்தம். 96 வகை சிற்றிலக்கியங்கள் சொல்லுவாங்க, அதை வடமொழியிலே பிரபந்தங்கள் என்று சொல்வார்கள். அந்த சிற்றிலக்கிய வகையிலே சேர்ந்தது இது. இது 23வது பிரபந்தமாக முறைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இதை எழுதியவர் பரணர் என்னும் பெயருடைய புலவர் பெருமான். இதை எழுதியவர் இது குறிப்பிட எழுதுகிற போது எடுத்து எழுதுறாரு பாருங்க. இந்த ஒரு சொல்லிலேயே எவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுத்துறாரு பாருங்க. பரணர் புலவர் பெருமானார்னு சொல்லலை, பரணர் என்னும் பெயருடைய புலவர் பெருமானார்ன்ற போது அந்த பரணர் என்பவர் இல்லை. ஆனால் அந்த பரணர் என்பவருடைய பெயர் அந்த குறிப்புரை எடுக்கிற போதே எடுத்து தலைப்பு வைக்கிற போதே இதுதான் நுண்மான் நுழைவலும் இல்லவர்களுக்கு இருக்குது. அவங்க எந்த சொன்னாலும் ஒவ்வொன்றிலையும் அந்த சிறப்பு வியாபாரிகளை சொல்லுவாங்க, சொல்லிலும் லாபம் கொள்வார்ன்ட்டு. 5 வாட்டிக்கு மேலே திருப்பி திருப்பி கேட்டால் இருக்குதான்னு கேட்டாக்கா இருக்குது எல்லாம் சொல்லி கடைசியில் விற்கிற போது அதுக்கு ஒரு இத்தனை வாட்டி பதில் சொன்னதுக்காக கொஞ்சம் அது ஒரு நாலாம் எக்கச்சக்கமாக கொஞ்சம் காலெலாம் சேர்த்து தான் வாங்குவாங்களாம் வாணிபத்தில். அது மாதிரி இவர் இந்த ஒரு வார்த்தை சொல்ல போதே பாருங்க, பரணர் என்னும் பெயருடைய புலவர் பெருமானால் பாடப்பட்டதாக இருக்கிற சிவபெருமான் திருவந்தாதி. அந்தாதி என்கின்ற போதே நமக்கு நன்றாக தெரியும், ஒரு பாடலினுடைய இறுதி சொல்லோ தொடரோ அடுத்த பாடலினுடைய முதலிலே வைத்து பாடப்பெறுவது அந்தாதி. அது அந்தாதி இலக்கணம். இவர் இந்த அந்தாதி நூலை பாடினார் என்பதற்கு அகச்சான்றுகள் எதுவும் இல்லை. சாதாரணமாக பாடினார் என்று பெயர் இருக்கிறதே வழியா இவர் தான் பாடினார் என்பதற்கு எந்த விதமான அகச்சான்றுகளும் இல்லை. இந்த நம்முடைய பரணதேவர் வேற, இப்படி இந்த நூலினுடைய ஆசிரியர் வேற, பழைய பரணதேவர் வேற இருந்துருக்காங்க. இதில் என்னன்னா, ஒற்றை பரணர் உரைத்த அந்தாதி பல என்கின்ற ஒரு தொடர் கடைச்சங்க புலவராகிய பரணரது பெயரை இவர் பெற்றமை கருதி பரணதேவ நாயனார் என அழைக்கப்பெற்றார். ஒற்றை பரணர் உரைத்த அந்தாதி பல என்கின்ற ஒரு தொடர் இந்த நூல்லையே வருது. இப்போ நம்ம பின்னால் படிக்க போகிறோம். ஒரு பாடலில் ஒற்றை பரணர் உரைத்த அந்தாதி பல என்கின்ற ஒரு தொடரை வைத்து கொண்டு இந்த அந்தாதி நூலை இயற்றியவர் பரணர் என்கின்ற பெயரை உடையவராக இருப்பார் என்கின்ற ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது. இவர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, சிவபெருமானை பற்றி சிறப்பாக இருந்து சிவபெருமானுக்கு தொண்டராக இருந்தவர்கள், சிவபெருமானை புகழை பலவாறாக போற்ற பெறுவர்கள், சிவபெருமானுக்கு தொண்டரையே இருக்கின்றவர்களெல்லாம் நம்ம நாயனார் என்கின்ற வழக்கு நம்முடைய பகுதியிலே இருக்கின்றது. ஆகையினால இவருக்கு பரணதேவ நாயனார் என்று அழைக்கப்பட்டார்கள். இவருடைய பிறந்த நாடும் தெரியல. பரவாயில்ல, வரட்டும். நம்ம பாஷை தான் அதுக்கு தெரியாது, அது பாஷையும் நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ பண்ணுறாங்கன்னு தெரியும், பழம் இல்லை. சரி, அது அது இனத்தவர் வந்தால் வரும் போல தெரியுது. ஹலோ, இந்த நூல் இவருடைய வரலாறு சரியாக தெரியாத காரணத்தினால இவருடைய நாடு, ஊர், குலம் பற்றி செய்திகளாம் அகச்சான்றுகள் எதுவும் கிடைக்கல. தோராயமாக வரலாற்று முறையில் ஆய்வு செய்து இவருடைய காலத்தை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வரலாற்று முறையில் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது, இந்த நூலினுடைய அமைப்பு வைத்து பார்க்கின்ற பொழுது, இந்த நூலினுடைய தொடர்களை வைத்து ஆராய்ச்சி பண்ணுகின்ற பொழுது, இவரது நூல் இந்த பட்டியலே வரிசைப்பட்டு இருக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கின்ற பொழுது இவருடைய காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. இந்த 23 வரிசையில் பார்க்கிற போதே இதற்கு முன்னே வரிசைப்படுத்தப்பட்ட நூல்களினுடைய ஆசிரியருக்கு பின்னால் இவருடைய காலம் இருந்திருக்கலாம் என்று ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அதனால வரிசைப்படுத்தப்பட்டு இருக்கின்ற ஒரு நூலினுடைய அதாவது தலைப்பினுடைய எண்ணிக்கை வைத்து கொண்டு இவருடைய காலம் 9ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில் வாழ்ந்தவர் என்றது பெற வேண்டும் அப்படி என்று சிந்தனை. அதுதான் இந்த நூல் கபிலதேவ நாயனாரின் திருவந்தாதியை அடியொற்றி, ஏற்கனவே இதுக்கு முன்னே ஒரு நூல் இருக்குது, அது நம்ம பின்னால் சொல்ல போகிறாரு. ஏற்கனவே கபிலதேவ நாயனார் என்பவர் ஒரு அந்தாதி பாடியிருக்கிறாரு, அதையே அடி ஒற்றி அதுலேயும் 100 பாடல்கள் தான் இருக்கிறது. அவரும் முதல்ல ஒன்றுரைப்பின் தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஆகையினால அவருடைய அந்த ஒன்றுரைப்பின் என்கின்ற ஒரு ஒன்று என்கின்ற நல்ல தொடரை தொடங்க வேண்டும். ஒன்று என்பதால் பரம்பொருள் என்கின்ற ஒரு தன்மையிலேயே
சொல்ல வேண்டிய காரணத்தினால அதே அடி ஒற்றி அவரைப் போலவே இவரும் ஒன்றுரைப்பீர் என்றே தொடங்கி ஒன்றுரைக்க வல்லார்க்கு ஒன்று என்று முடிக்கிறார். தொடக்கம் ஒன்று என்று தொடக்கிறாரு, கடைசியில் ஒன்று உரைக்க வல்லார்க்கு ஒன்று என்று ஈராக மண்டலித்து என்றால் ஒரு சேர சொல்லுகின்ற ஒரு தன்மை. முடிக்கிற போதும் அதே நிலைமையில் முடிக்கணும், தொடங்கத்திலிருந்து முடிக்கணும் என்பது ஒரு இலக்கண மரபு. அந்த வகையிலே அவர் முடித்திருக்கிற காரணத்தினால இந்த பகுதி இருக்குது. இந்த அந்தாதியிலே 100 பாடல்கள் இருக்கின்றது. இந்த 100 பாடலுக்கு மேலே ஒரு பயன் நூற்பயன் சொல்வதாக ஒரு பாடல் இருக்கிறது. இது ஏன்னா இதுக்கு முன்னே இருக்கிற கபிலர் தேவநாயனாருடைய அந்தாதியில் 100 பாடல்கள் தான் இருக்குது. ஏன்னா நான் இது சொல்ல போது அதில் என்ன இருக்குதுன்னு அதையும் ஒரு எண்ணிக்கையில் பார்த்தேன். அதில் 100 பாடல்கள் மட்டும்தான் இருக்கிறது. முதல் பாடலையும் கடைசி பாடலையும் அந்த தொடர் வருகிறது. கடைசி பாடலை தொடர் எடுத்து போனாக்க அந்த முதல் பாடலை தொடரோட முடியுது. அதே போல் இருக்குது. ஆனால் இதில் அது மாதிரி பார்க்கின்ற பொழுது 100வது பாடல் வரைக்கும் பார்த்து 100வது பாடலினுடைய இறுதி தொடரும் முதல் பாடலுடைய தொடரும் ஒன்றுகின்றது. ஆனால் 101வது பாடலாக இருப்பிற பாடலுடைய இறுதி தொடர் முதல் பாடலோடு ஒன்றவில்லை. ஆகையினால அந்த ஒரு பாடலை தனியாக பிரித்து அது என்ன சொல்வதாக இருந்தால் நூலினுடைய பயனை சொல்வதாக இருக்கிறதாக பிற்கால புலவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி ஒரு சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த பாடலிலே இவருடைய நூல்களிலே என்ன இருக்கிறதுன்னு பார்த்தா ஒரு சுருக்கமாக சொல்லுவேன். இவருடைய நூல்களிலே சிவபெருமானை பற்றிய சிறப்புத்தான் முழுமையாக இடம்பெற்றிருக்கிறது. சிவபெருமானுடைய 100 பாடல்களிலேயும் இறைவனுடைய ஒரு தனிச்சிறப்பு. அடுத்தது அந்த தனிச்சிறப்பு என்று சொல்லும்போது அப்படியே வருஷப்பட்டார். பெருமானுடைய இறைமைத்தன்மை, இறைவன் அடியார்களுக்கு அருள்வதற்காக எந்த தன்மை உடையவனாக இருக்கிறான், அவன் முழுமுதற் பொருளாக இருக்கின்ற போது எவ்வாறு இருக்கிறான், அவன் இறைவனுக்கு உலகிலே இருக்கின்ற உயிர்களுக்கு அருள்வதற்காக வெளியில இறங்கி வருகின்ற போது இந்த நம்ம சொல்லுவோமே சொரூப நிலை தடத்த நிலை என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த வழியிலே எவ்வாறு அவன் இறங்கி வந்து அருள் செய்கிறான் என்கின்ற செய்தியெல்லாம் சொல்லிட்டு, அது மட்டுமல்ல இறைமைத்தன்மையும் முழுமையாக சொல்வதோடு இல்லாமல் வீற்றிருந்தருள்கின்ற திருப்பதிகள், பெருமான் எங்கெல்லாம் வீற்றிருக்கிறார் என்கின்ற தலங்களை பற்றி சொல்லியிருக்காருங்க. 100 பாடல்களிலே கிட்டத்தட்ட ஒரு 34 தலங்களை பற்றி அவர் சொல்லியிருக்கார். அவற்றில் நான் வரிசை பற்றி சொல்ல போகிறேன். இப்போ இறைவனுடைய தன்மையோடு இல்லாமல் வீற்றிருக்கின்ற தலங்களும் அந்த தலங்களிலே இருந்து மட்டும் அடியார்களுக்கு அருள் புரிதல் வேண்டி இறைவன் செய்த அருட்செயல்கள், எந்தெந்த அடியார்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று இப்போ நமக்கு நாயன்மார்களை பற்றி தான் நிறைய படிச்சிருக்கிறோம். அது இல்லாமல் சில அடியார்களுக்கு உயிர்களுக்கு சில நேரங்களிலே எவ்வாறு தயவு காருண்யத்தோடு பெருமான் இறங்கி வருகிறான் என்கிற செய்தியும் சொல்லியிருக்கிறார். அந்த இறைவனை வழிபடுகின்ற நெறிமுறைகளையும் சொல்கிறார். இறைவனுடைய தன்மை, இறைவனுடைய அடியார்களை வழிபடுகின்ற ஒரு தன்மை, வழிபடத்திற்கு உண்டான நெறிமுறைகள், வழிவகைகள் என்ன, எவ்வாறு வழிபட வேண்டும் என்கின்ற நெறிமுறைகளும், அவ்வாறு நெறிமுறைகளோடு வழிபட்டால் உயிருக்கு பெறப்படுகின்ற தன்மையும். இந்த இடத்துல தன்மை என்றால் இந்த நன்மை. இப்போ தான் எல்லாமே எதை எடுத்தாலும் இப்போ ஒரு ட்ரெண்டு வந்துட்டு இருக்குது. எதை எடுத்தாலும் உலகியல் பற்றி சொல்கிறேன். இன்னைக்கு என்ன லாபம் கிடைக்குது அது சொல்லு, இன்றைக்கு என்ன பலன் கிடைக்கிறது, இப்போ இன்ஸ்டன்ட் அதை தான் பார்க்குறாங்களா வழியோ. இன்ஸ்டன்ட் சொல்லி இன்ஸ்டன்ட் காப்பியை குடிச்சிட்டா ஒரு 6 மாதம் 1 வருஷமாக தொடர்ந்து குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் உடம்பு என்ன பண்ணுறது யாருக்கும் தெரியல. ஆகையினால இம்மைப்பருமையே நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அருள் நூல்கள் முழுவதுமாக, திருமுறைகள் முழுவதுமாக நமக்கு சொல்லப்படுவது மறுமை பயனை பற்றி தான் சொல்லுகிறது. இப்போ எல்லாமே இப்போ கொஞ்சம் பேர் உணவை பற்றி எல்லாம் பேசு, சாப்பாடு பற்றி எல்லாம் பேசு, எல்லாம் இம்மை பயனை தான் கொடுக்குறாங்க. இம்மை பயனை பற்றிய செய்திகளையே கூறப்பட்டிருந்தாலும், ஆனால் திருமுறைகளை படித்தா இம்மை பயன் கிடைக்காதன்னா நிச்சயமாக கிடைக்கும். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம்னா, இம்மையே தரும் சோறும் கூரையும் என்கின்ற தொடர் இம்மை பயன், ஏத்தலாம் இடர்கடலுமாம் என்பது பிறவிப்பிணியிலிருந்து நீங்கலாம் என்பது மறுமை பயன். எப்படி திருமுறைகளிலே இம்மை பயனும் மறுமை பயனும் சொல்லி அருளாளர் சொல்லிடுறார், அதே போல இவரும் இம்மை பயனும் சொல்லியிருக்கிறார், மறுமை பயனும் சொல்லியிருக்கிறார். ஆகையில இவ்வளவும் சொல்லி, அது மட்டுமல்ல இந்த அந்தாதியிலே விரிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. 4 வரியாக தான் இருந்தாலும் நறுக்குன்னு சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு செய்திகளையும். அடுத்தது முக்கியமான சண்டேச பிள்ளையாருக்கு இறைவன் அருளிய தரத்தை சொல்லியிருக்கார். சண்டேஸ்வரரை பற்றி ஒரு பதிகத்தில் ஒரு பாடலில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறாரு. கண்ணப்ப நாயனாருக்கு காலத்து இறைவனை கண்ணப்ப நாயனார் எவ்வாறு வழிபட்ட முறையும்
காலத்தி இறைவனை கண்ணப்ப நாயனார் எவ்வாறு வழிபட்டார் என்பதும் அவருக்கு பெருமான் எவ்வாறு அருள் செய்தார் என்பதையும் இவர் நல்ல வரலாறாக சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் இப்போ இந்த பதிகத்திலே அந்த 100 பாடல்களிலே இடம்பெற்றிருக்கிற தலங்கள் நான் வரிசையாக படிச்சிடுறேன். இந்த உரையாசிரியர் எழுதுகிறார் பாருங்க. நாமெல்லாம் அது மாதிரி போய் தேடி பிடிச்சி எழுதுமான்னு தெரியாது. எவ்வளவு அருமையாக கொடுத்துருக்காங்க பாருங்க. தலங்கள் மொத்தத்தையும் ஒரு 40 தலங்கள் வருது. அந்த 40 தலங்களையும் அகர வரிசைப்படுத்தியிருக்கிறாங்க. எப்படி இருப்பார்? நான் எழுதுகிற போது பார்த்தேன், என்னடா எதினே வந்த இந்த தலங்களை பற்றி இந்த தலங்கள் எழுதப்பட்டிருக்கணும் பார்க்குற போது பார்த்தாக்கா அகர வரிசையில் வருது. அது அப்படியே வரிசையாக படிச்சுடும் பாருங்க. இவ்வளோ தலங்களை பற்றி இந்த நூலில் வருது. அதை எவ்வளோ மறைமுகமாக சொல்லியிருக்காருன்னு பார்த்தா தெரியும். அந்த அகர வரிசை சொல்கிற போது அந்த தலத்தின் பெயர் 2 முறை சொல்கிறாரு. முதல் முறை சொல்வது தலத்தின் பெயராக இருக்கிறது, இரண்டாவது முறை சொல்வது வேறு ஒருமான பொருள் குறிப்பதாக இருக்கிறது. அதுதான் நான் முதல்ல கதையை சொன்னேன் உங்களுக்கு. அட்டவிரட்ட தலங்களே பலையற்றை சொல்லியிருக்காரு. அண்ணாமலை இப்போ சொல்கிறதெல்லாம் ஆவலியே வரும் பாருங்க. நான் எப்படி அப்படியே வாரும் தொடர்ந்து பாருங்க. அட்டவிரட்டம், அண்ணாமலை, அம்பர் மாகாளம், ஆமாத்தூர், ஆரூர், மூலட்டானம், ஆலங்காடு, ஆலந்துறை, ஆலவார், ஆலவாய், ஆனைக்கா, இடைமருது, ஈங்கோய்மலை, அடுத்தது எழிலவாய் என்கின்றது இருக்குது. எழிலவாய் என்கின்ற ஒரு தலத்தை குறிப்பிச்சுட்டு எழிலவாய் தான் இருக்குது. இது என்ன ஆலவாயா வச்சுக்கலாமா என்னான்னு தெரியல. ஒரு கேள்வி இப்படி போட்டிருக்காரு பாருங்க. இதுதான் ஒரே ஆசிரியர் திறமை. எழிலவாயின்னு போட்டு இது எந்த வகை தலன்னு புரியல, அதனால ஒரு கேள்விக்குறி போட்டுருவார். எழிலவாய், ஏகம்பம், ஒற்றியூர், கடவுர், கடல்நாகை காரோணம், கையிலை, கழிப்பாலை, கழுமலம், காவாத்தலை, காலத்தி, காரை, அதாவது காரை என்ற பேர் காராயில் என்ற தலத்தை குறிப்பிடுறது. காணப்பேர், கோழிலி, சாய்க்காடு, சிராமலை, செங்காட்டங்குடி, சேதுக்கரை, சோற்றுத்துறை, திருமியச்சூர், தில்லை பொன்னம்பலம், பாசூர், புகழூர், பூவனம், பைஞ்சீலி, மருகல், மறைக்காடு, வஞ்சி, வளஞ்சுழி, வெண்காடு ஆகிய திருத்தலங்களை இவ்வாசிரியர் இந்நூலிலே குறித்து காட்டியிருக்கின்றார். இப்போ இவ்வளோ 100 பாட்டு படிச்சா இத்தனை தலங்களிலே இருக்கிற இறைவனை வணங்கினால் என்ன கிடைக்குன்னு சொல்றார். அதுக்கு உண்டான இந்த தலங்களுடைய பெயர் இருக்கிற சொல்லுக்கே பெருமானுடைய திருவுருளை சொல்வதற்கு சில சொற்களை பயன்படுத்துகிறாரு. இன்னொன்று, இதிலேயே இவருடைய பாடல்களிலே திருமந்திரம் மற்றும் தேவாரம், திருவாசக பாடல்களையும் இதுக்கெல்லாம் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்குறாங்க. நான் அதை எடுக்கலை. நம்ம அங்கேருந்து வரும்போது அங்கங்கே வரும்போது அதை பார்த்துக்கலாம். அடியொற்றி அமைந்த சில தொடர்கள் அமைந்திருக்கிறது. திருவாசக தொடர் இருக்கிறது, திருமந்திர தொடர் இருக்கிறது, தேவார தொடர் இருக்கின்றது. இதெல்லாம் நம்ம பார்த்து சிந்திச்சேன். அதான் நான் ஏற்கனவே சொல்லுவேன், 9ஆம் திருமுறை சொல்கிற போதே சொல்லுவேன், 8 திருமுறைகளை முழுமையாக படிச்சுட்டு அவர் 9ஆம் திருமுறை எழுதியிருக்காரு. இப்போ இவ்வளவும் அவர் எழுதியிருக்காரு. ஏற்கனவே இருக்கிற திருமுறைகள் இருக்கிற தலங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சதுனால தானே இவர் எழுதியிருக்காரு. ஆக 7ஆவது நூற்றாண்டு வரை 8ஆம் நூற்றாண்டு வரை எழுதப்பட்ட நூல்களை எல்லாம் முழுமையாக அருளாளர் நூலை மொத்தமாக படித்துவிட்டுத்தான் இவர்கள் நூல் எழுதுவதற்கு புகுகின்றார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அரை வேக்காடாக வருகிற புலவர்கள் அல்ல. ஆனால் தான் இவங்கெல்லாம் திருமுறையில் 12 திருமுறைகளை ஒன்றா சேர்த்துருக்காங்கன்னா சாதாரணமாக சேர்க்க முடியாது. இவரை சேர்த்தவர் யார்? விநாயக பெருமான். இவர் சொல்லி சாப்பிட்ட விநாயக பெருமான் இல்லையா? இவர் சொல்லி சாப்பிட்ட விநாயக பெருமான். கல்யாணையை கரும்பு அறுத்து வைப்பதற்கு சிவபெருமான் விளையாடல் பண்ணார். திருவிளையாடல் புராணத்தில் கல்யாணையை கரும்பு அறுத்திய படலம்னே ஒரு படலம் இருக்குது. அப்பா அந்த மாதிரி தொழில் செஞ்சார்னா புள்ள ஒரு அடியார் சொன்னதுக்காக நானே சாப்பிட்றேன் சாப்பிட்டார். ஆக இந்த மாதிரியான விளையாடலாம் யாராச்சும் அருளால் அத்தகைய தன்மை பொருந்தியவராக இருக்கின்ற ஒரு திருமுறை வகுத்திருக்கிறாரு. அதில் சாதாரணமான நூலை ஒன்றும் இல்லாத நூல்லாம் எடுத்தாந்து சேர்க்க மாட்டார். அப்படி சேர்க்கப்பட்ட நூல் அவற்றை நம்ம படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதெல்லாம் படிக்கிற போது நன்றாக தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது இவர் தேவார மூவரது காலத்துக்கு பிற்பட்டவர் என்று கொள்ள வாய்ப்பாக இருக்கின்றது. திருமுறையிலே இருக்கிற செய்திகள் இங்கே வருகின்ற காரணத்தினால, திருமுறை பாடல்களே இருக்கிற தொடர்கள் இருப்பதனால இந்த ஒரு ஆராய்ச்சியாக முதல்ல சொன்னோம் இல்லையா, பண்டைய இருந்த 2ஆம் நூற்றாண்டு கால பரணர் சங்ககால பரணர் இல்லை, இவர் பின்னாலே வந்தவர் என்பதற்காக தேவார மூவரை பற்றியும் திருவாசகம் இருக்கின்ற காரணத்தினால இவர் 8ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பர் என்ற காரணத்தினால, அடுத்தது இந்த நூல் வரிசைப்படி வருகின்ற காரணத்தினாலே இவருக்கு முன்னு வைக்கப்பட்ட நூல்களுடைய ஆசிரியருடைய காலத்துக்கு பின்னால் இவர் இருக்கலாம். எவ்வளவு யோசனை பண்ணி ஒரு வரிசைப்படுத்துவதில் இருக்கிறாங்க பாருங்க. இவ்வளவு அளவுக்கு இப்போ இந்த நூல் இப்போ நான் உங்களுக்கு ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் பாடல் எண்ணே கிடையாது.
எதுவோ ஒரு தொடர் வரிசைன்னு இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் தனியாக 1 2 போட்டிருப்பேன், ஏன்னா நம்ம வரிசையாக நான் போட்டேன். 100 பாட்டம் தனியாக போட்டு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு வசதியாக அந்த நூல் இருந்தது. அதனால் அதில் வரிசைப்படி இருக்குது. சரி, அந்த வரிசைப்படியே நம்ம நடத்தலான்னு பார்த்தா, இந்த நூல் நான் உரையாசிரியர் இருக்கிற அந்த நூலை உரையாசிரியர் எழுதுகிற நூலில் அதனுடைய வரிசைன்னு வேற இருக்குது. அதனால் அந்த வரிசையை வைத்துக் கொள்ளாமல் 1 2 என்று நான் வைத்துக்கொண்டு இதில் எது 1 2 வருது நான் உங்களுக்கு குறிப்பு கொடுத்துருக்குறேன். இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே இவ்வளோ சிந்திக்க வேண்டாரு. அப்படியே எட்டாந்து போட்டால் இந்த பாட்டு நம்பர் வரலையா, அந்த நம்பர் ஒன்று, அந்த நம்பர் தொடர் எண்ணை விட்டு விட்டு இப்படி இருக்கிறோம். ஆக ஒரு நூலுக்கு ஒரு தொடர் எண் வருகிறது, இன்னொரு நூலாசிரியர் ஒரு தொடர் எண்ணாக கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் நம்ம சிந்திக்கிற பொழுது ஒரு நூலை பதிப்பிக்கின்ற பொழுது எவ்வளவு சிந்தித்து பதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பதிப்பிக்கிற பொழுதே இப்படி இருக்குதுன்னாக்கா அந்த நூலை அருளாளர்கள் நூலோடு சேர்த்து 1 2 3 2 12வது திருமுறை சேர்ப்பதுக்கு 11ஆம் திருமுறை சேர்த்து கடைசியில் அது கூட 12வது திருமுறை கொள்வதற்காக சோழன்னா அனபாய சோழன் சேர்க்கிறார் என்னெல்லாம் பெருமைப்படுத்தி சேர்த்தானது நமக்கு அந்த பெரிய புராணத்தினுடைய தொடக்கத்தில் பற்றி நல்லா சொல்லியிருக்கார். சேக்கிழார் வரலாற்றை பற்றி சொல்லியிருப்போது பிரமாதமாக சொல்லியிருக்கார் ஆசிரியர். அந்த வகையிலே ஆராய்ச்சி பண்ணி இவங்க செஞ்சிருக்கிறார்கள். ஆகையினால் இவர் பிற்காலத்தை சேர்ந்தவர் என்பதற்காக இருக்கின்றது. இன்னொரு செய்தி, இவர் பிற்காலத்தவர் தான் என்று சொல்வதற்காக ஒரு குறிப்பு கொடுக்கிறாரு. இவரது பாடல்களில் வட சொற்களும் ஒரு சில இடங்களில் வட சொற்கள் வருகிறது. அதற்கு அடுத்தபடியாக பிற்கால சொல் வழக்குகளும் காணப்படுகிறது. சங்க இலக்கிய சொற்களும் போது இருந்த சொல் வழக்குகள் வேற. இப்பெல்லாம் பிற்காலத்திலே இந்த 8 நூற்றாண்டுகளுக்கு பின் கலப்பரர் காலத்துக்கு பின்னால், கலப்பரர் காலம் கொஞ்ச நாளாக இருந்து ஒரே பிளைண்டாக இருந்தது, நமக்கு ஒன்றும் இல்லாத இருந்தது. அதுக்கு பின்னால் வந்த காலங்களிலே கொஞ்சம் சிறிது சிறிதாக இருந்தது. அந்த சொல் வழக்குகளாம் இவர் இருக்கிற காரணத்தினால இவர் சங்ககால புலவராகிய பரணர் அல்லர் என்பதை உணர்த்துகின்ற காரணிகளாக அமைந்திருக்கின்றது. அவரது பெயர் தாங்கி, ஆக அந்த பரணதேவர் என்கின்ற அவருடைய பெயரை தாங்கி 9ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே வாழ்ந்த சிவநெறி செல்வர், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இவர் எழுதிய நூலில் இவரை நாம் சிவநெறி செல்வர் என்று சொல்லலாம், சாதாரண ஒரு புலவர் என்று சொல்ல வேண்டியவில்லை. சிவநெறி செல்வர் என்று கொள்ளலாம் என்று உணரலாம். இந்த அந்தாதி நூலிலே 5வது பாடலிலே 3ஆம் அடியும், பின்னால் நம்ம படிக்க போகிறோம், 5வது பாடலிலே 3வது அடியும், 14வது பாடலிலே முதல் அடியும், 42வது பாடலிலே 3ஆம் அடியே இறுதி சீரும் சிதைந்து விட்டிருக்கிறது, நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஆகையினால அதனுடைய பொருளை சரியாக சொல்ல முடியவில்லை. அது அங்கங்கே அந்த பாடல் வருகிற போது அதுக்கு நான் குறிப்பாக சொல்லிடுறேன். இப்பொழுது நம்ம நூலுக்கு போகலாம். ஒரு மணி நேரம் ஆகிப்போச்சு. 2 ஓடுது, இது நிற்குது. ஆக இப்போ முதல் பாடுங்க. முதல் பாடலையே நான் சொன்ன மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, உள்ளே போனால் ஒரு மாதிரி இருக்குன்ற போது பார்க்கலாம். ஒன்றுரைப்பீர் போல பல உரைத்திட்டு ஓயாதே ஒன்றுரைப்பீர் ஆயின் உறுதுணையாம் ஒன்றுரைத்து பேர் அறவம் பூண்டு பெருந்தலையில் உண்டு உழலும் பேர் அறவம் பூணும் பிரான். அப்படியே சாதாரணமாக பார்க்குற போது இதுக்கு பொருள் சொல்வது புரிஞ்சுக்கொள்வது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். இப்போ நான் ஒரு சில இடத்துக்கு சில சொற்களுக்கு பொருள் சொல்லினே வந்துடுறேன். ஒன்றுரைப்பீர் என்பது ஒரு பொருள், ஒன்றுரைப்பீர் என்பது ஒரே பொருளை போல பல உரைத்திட்டு ஓயாதே. ஓயாதே என்பது நம்ம நல்லா தெரியும், ஓயாத சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதை ஓவாதே என்பதுக்கு ஓயாதே என்று சொல்லலாம். அப்படி சொல்லிட்டு அது மெலியாமல் என்கின்ற பொருள். ஓயாதே என்றால் மெலியாமல் என்கின்ற பொருள். ஒன்று உரைப்பீர் ஆயின் என்பது ஒன்று உரைப்பீராயின் என்ற இந்த ஒன்று உரைப்பீருக்கு யாம் சொல்கின்ற ஒன்று இருக்கின்றது. யான் சொல்கின்ற ஒன்று உரைப்பீராயின், நான் அப்படி அர்த்தத்தை கரெக்டாக சொல்லிடுறேன். உறுதுணையாம் ஒன்று உரைத்து, உறுதுணையாக என்பது நல்லா தெரியுது, அது நல்ல தெளிவான பொருள். நமக்கு உறுதுணையாக இருக்கின்ற, நமக்கு உயிருக்கு துணையாக இருக்கின்ற ஒன்று. ஒன்று என்றால் உயர்ந்த பொருளை குறிக்கிறது. ஒன்று உரைத்து பேரறவம் பூண்டு. இந்த 3 ஒன்றுரைப்பீர் வந்திருக்குது. 3 ஒன்றுரைப்பீரும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் இருக்குது. பேர் அறவம் பூண்டு என்பதற்கு பேர் அறவம் என்கின்ற 3வது வரியிலே இருக்கிற அறவம் என்பது பாம்பு. 4வது வரியிலே இருக்கின்ற பேரறவம் என்றால் ஆரவாரம். ஆரவாரம் என்றால் பழிச்சொல், அர்த்தமில்லாத சொல், அதாவது பழியாக சொல்லுகின்ற சொல், பழிச்சொல் என்கின்ற ஒரு பொருளை வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படிலாம் பொருள் வச்சுக்கின்னு பார்த்தா தான் இதுக்கு புரியும்னு சொல்லிட்டு உரையாசிரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க.
அது நான் இப்போ சொல்ல போகிறேன் பாருங்க. உலகீர், இப்போ உலகத்தில் இருக்கிறவர்களே, சிறந்த ஒன்றை சொல்லுகின்றவர் போல, சிறந்த ஒன்று என்பது தான் ஒன்றுரைப்பீர். ஒன்றுரைப்பீர் என்பது ஒரு பொருள். சிறந்த ஒன்றை சொல்லுகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு ஒன்றுரைப்பீர் போல பல உரைக்கின்றீர்களே, பலவற்றை ஒன்று ஒன்று என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் அதுதான் அதுதான் என்று அந்த சமயத்தவர்களும் ஒவ்வொரு பொருளை இதுதான் சிறந்தது, இதுதான் சென்றது, அதுதான் ஒன்று, அதுவே ஒன்று என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, அப்படி என்று ஒன்றை சொல்லுகிறவர் போல சிறந்த ஒரு பொருளை விட்டு பொதுவான பலவற்றை சொல்லி சோர்வு அடைகின்றீர்கள். ஒன்று உரைப்பீர் போல பலவற்றை சொல்லி சிறந்த பொருளை சொல்லுகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு ஓயாது என்று, ஓயாத என்றால் அப்படியே சொல்லினது என்ன ஆகுனாக மெலிவடைந்து விடுவீர்கள். ஆக சொல்லப்படுவதையும் சொல்ல வேண்டியது, சொல்லத்தக்கதையும் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் சொல்றேன்னு சொல்லுங்கிறீங்க, ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டியதே சொல்லலை, பலவற்றையும் சொல்லுகிறீர்கள். இது பின்னால் இதே விஷயத்த பல தெய்வங்களுடைய பெயரை சிறு தெய்வங்கள்லாம் சொல்லியிருக்கிற, உயிர் வகையிலே இருக்கிற தெய்வங்கள்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு 53வது பாட்டை சொல்கிறார். இன்னைக்கு மதியானம் அது குறிப்பிட்டு நான் ஒன்றுரைப்பீராயின் உறுதுணையாம் ஒன்று உரைத்து. ஆகையினால இப்படியே இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, மெலிவடைந்து விடுவீர்கள். மெலிவடையாமல் இருக்க வேண்டும் என்றால், பலவற்றை சொல்லி சோர்வு அடையாமல் இருக்க வேண்டும் என்றால், நான் சொல்கிற ஒன்றை சொல்லுங்கள். ஒன்று உரைப்பீர் என்றால் யான் சொல்லுகின்ற ஒன்றை உரைப்பீர். இப்போ அடியார் சொல்கிறாரு, நம்ம பரன் தேவர் என்ன சொல்கிறாரு, யாம் சொல்லுகின்ற ஒன்றை சொல்லீர்கள். நான் ஒன்றைத்தான் சொல்லுகிறேன் என்று பலவற்றையெல்லாம் சொல்லிக்கொண்டு நீங்கள் எல்லாம் வாழ்நாளையெல்லாம் வீணாக கழித்து கொண்டு ஓய்ந்து போய் இருக்கின்றீர்கள். அது இல்லை, அந்த தன்மை வர வேண்டாம் இருக்க வேண்டும் என்றால் ஒன்று உரை என்ற இடத்துல இந்த ஒன்று என்பதற்கு முன்ன யாம் சொல்லுகின்ற என்று சொல்லை வரவழைத்து கொண்டு யாம் சொல்லுகின்ற ஒன்றை உரைப்பீராயின் சொல்வீர்களே, ஆனால் அப்போது என்ன ஆகும்னா, உமக்கு யாம் சொல்லுகின்ற ஒன்றாகிய சிவபெருமான திருப்பெயராகிய 5 எழுத்தை சொல்வீர்களே, ஆனால் இந்த ஒன்று உரைப்பீர் என்கின்றது சிவபெருமானுடைய உயராக இருக்கின்றது. ஒன்று என்பது இங்கே சிவபெருமானை குறிக்கிறது. ஒன்று என்பது 5 எழுத்துக்களுக்கு பெயராக இருக்கிற நமசிவாய என்கின்ற பெயரை உடையதாக இருக்கின்றது என்கின்ற அந்த ஒன்றையும், அந்த ஒன்றுடைய திருநாவாக இருக்கின்ற 5 எழுத்தையும் உரைப்பீர்களானால், இப்போ புரியுதா பாருங்க, ஒன்று உரைப்பீர் போல பல உரைத்திட்டு ஓயாது. ஒன்று உரைப்பீராயின் என்றால் உற்ற துணையாக இருப்பதை சொல்வீர்களேயானால், ஆகையினால் சென்று உரைப்பீர்களானால் இறைவன் என்ன பண்ணுவார், இறைவன் நமக்கு என்ன பண்ணுவாருன்னாக்கா உமக்கு என்று சொல்கிற போது, உமக்கு என்று சொல்கிற போது இங்கே உடலுக்கு இல்லை, உயிருக்கு. இறைவனுடைய அருள் உடலுக்கு தேவையில்லை. உடலுக்கு செய்வதற்கு உறுதுணையாக இருப்பதற்கு சுற்றம் இருக்கிறது, நட்பு இருக்கின்றது, எல்லாம் இருக்கிறாங்க, துணையாக இருப்பாங்க. ஆனால் உயிருக்கு அவர்களால் துணையாக இருக்க முடியாது. ஆகையினால உயிருக்கு துணையாக இருக்கின்றவன் உமக்கு என்பது இங்கே உயிருக்கு பாதுகாப்பாகிய நீவீர் விரும்பியதை தருகின்றோம் என்ற பிறழ்தல் இல்லாத ஒரு சொல். இந்த தனிச்சொல் இருக்குது பாருங்க, ஒன்று உரைத்துன்றது. அது என்னன்னா, உயிருக்கு உறுதியாக இருக்கின்ற பிறழ்தல் இல்லாத ஒன்று உரைத்து. அப்பதான் பெருமான் என்ன பண்ணுவாராம், பெருமானுடைய திருநாமாகி 5 எழுத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பீர்களே, ஆனால் அந்த பெருமான் அதற்கு இறங்கி வந்து எப்போ அதை நீங்கள் சொல்ல வரணும்னாக்கா, இது வரைக்கும் சொல்லின்னு இருக்கிறதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் எதையோ சொல்லினுக்கிறீங்க, ஓயாது சொல்லிங்கிறீங்க. ஆனால் பலவற்றை சொல்லுகிறீர்கள். ஆனால் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அதுதான் அருமருந்து, ஒரு திருமருந்து, அம்பலத்தில் ஆடு மருந்துன்னு சொல்கிற மாதிரி ஒரு திருமருந்து போல இருக்கிற பெருமானை சொல்லுங்க. அந்த பெருமானை சொல்லிடுறனால அந்த பெருமான் திருவுள் புரிவான். சொல்லினால என்ன செய்வான்னா, அவன் உனக்கு ஒன்று உரைப்பான். என்ன செய்வான் என்றால் பிறழாத ஒன்று சொல்லுவான். பிறழாத ஒன்று என்பதும் உயிருக்கு பாதுகாப்பை தருவதாக இருக்கின்றதும் ஒன்றை சொல்லி அப்புறம் என்ன பண்ணுவான்னாக்கா அருள் செய்வான். யாரு அப்படிப்பட்ட அருள் செய்வான் என்பது தான் கடைசி 2 அடி. இப்போ முதல் 2 அடியில் புரிஞ்சு போச்சு. இந்த ஒன்றுரைத்து என்பது உயிருக்கு உறுதியாக இருக்கின்ற பிறழாமல் அவன் உங்களுக்கு ஒரு தன்மையை தருவான். அவன் சொல்லுவான், அந்த பெருமான் யாருன்னா பேர் அறவம் பூண்டு பெருந்தலையில் உண்டு உழலும். இது நமக்கு நல்லா தெரியும். இந்த வரலாறு நம்மள பேர் அறவம் பூண்டு என்றால் பாம்பை ஆபரணமாக பூண்டு பெருந்தலையாக இருக்கின்ற தலையிலே உண்டு. தலை என்றால் பிரம்ம கம்பாலத்திலே பிச்சையேற்று உண்டு. உடலுகின்ற எல்லாம் பிச்சையேற்று திரிபவர்னு சொல்லுவாங்க. அதனால் உடலுகின்ற பெருமான் அவன் என்ன பண்ணுவானா, பேரறவும் பூணும் பிறவான். அவனை அப்படிப்பட்ட பெருமான் சாதாரணமான ஆள் இல்லை. அவரு பழிச்சொல்ல ஏற்றுங்கிறாருப்பா. ஏன்னா சாமி என்ன சொல்லுவாங்க, ஆட பாம்பை போட்டுங்கிறாங்க. இது என்ன அருமையாக சொல்றாரு பாருங்க. இந்த பேரறவம் என்ற சொல்ல பழிச்சொல்
உலகினர்களால் பழிச்சொல் போல, அது பழிச்சொல்லாக தெரியுது, ஆனால் அடியார்களுக்கு அதுன்னா அது பாராட்டு. இது சொல்கிறாரு, இந்த பேரர்வம் பூண்டதும் பிறை சூடியதும் திரிகின்றதும் பிச்சையேற்று உடல்வதும் தயவு காரணமாக, உயிர்களின் மீது இருக்கின்ற கருணை காரணமாக, தன்னுடைய அருள் காரணமாகத்தான் இதையெல்லாம் செய்கிறான் என்பதை பின்னால் பாடல்கள் நம்ம சொல்ல போகிறார். முதல் பாட்டுள்ளே ரொம்ப அருமையான செய்தி சொல்லிட்டாரு. அவர் அணிந்து களத்தில் பிச்சை ஏற்று உண்டு திரிகின்றான். அப்படிப்பட்ட பெருமானை பற்றி அவன் பழிச்சொல்லை ஏற்றுகிறான். அது சொல் பழிச்சொல்லாக இருந்தாலும் அவன் பழியை ஏற்பவனாக இருக்கின்றான் என்று உலகியலாக கருதப்பட்டாலும் அவன் பேர் அருளை உடையவன் என்கிற ஒரு செய்திங்க சொல்கிறார். பேர் அருளாக இருக்கின்றான். அவனை இகழ்பவர்கள் எல்லாம் அறிவில்லாதவர்னு குறிப்பு. அந்த பெருமானை பழிச்சொல்லாக சொல்லி பாம்பு போட்டுருக்கிறான், அதுக்கப்புறம் ஊர் ஊராக பிச்சை ஏற்றி தெரிகிறான் என்று எவரெல்லாம் பொருந்தாமல் சொல்லுகிறார்களோ அவரெல்லாம் அறிவில்லாதார் என்று இந்த உரையாசிரியர் குறிப்பாக ஒரு கடைசியில் ஃபுட்நோட் கொடுக்குற மாதிரி கொடுக்குறார். அவரை பழிச்சொல்களாக சொல்வதெல்லாம் அறிவில்லார். ஆனால் பெருமான் உயிர்களுக்காக யாருன்னா எதனா சொல்லிட்டு போலம்பா பழிச்சொல்லை பூண்டு கொண்டு இதை செய்கிறான். இப்போ இந்த பாட்டுக்கு நல்லா தெளிவாகி போச்சு இல்லை? ஆனால் பார்க்கறதுக்கு சாதாரணமாக பார்த்தா பட்டுன்னு புரியாது. இதுதான் நூலாசிரியருடைய ஒரு பெரிய இலக்கியங்கள். சங்க இலக்கியத்துடைய பரவலாக இருந்தாலும், அந்த பெயரை உடையவராக இருந்தாலும், அந்த வாசனை கொஞ்சம் இருக்கிற மாதிரி ரொம்ப டீப்பாக போய் சொல்லியிருக்கிறாரு என்ற செய்தி இந்த பாடலே தெரிகிறது நமக்கு. அடுத்த பாடல் இதை பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான். பிரான் இடபம் மால் பெரிய மந்தாரம் வில்லு பிரான் இடபம் பேரொளி நாகம் பிரான் இடபம் பேணும் உமை பெரிய புன்சடையில் மேல் அமர்ந்து பேணும் உமை இடபம் பெற்று. திருப்பி பம்மு வம்மு எம்மு உமை எல்லாம் வருது. சாதாரணமாக பார்க்குற போது பொருள் கொள்வதே ரொம்ப கஷ்டம். இதுக்கு அப்படியே பொருள் அழகாக சொல்லிடும் பாருங்க. பிரான் இடபம் மால் பெரிய சொல்ல பாருங்க. பிரானே பெருமானே உமதி என்கின்ற ஒரு முதல்ல வர வச்சுட்டு, பெருமானே நீ இதையெல்லாம் பெற்றிருக்கிறா, இது என்ன பண்ணிருக்கிறனாக்கா உமது இடபம் மால். இப்போ புரியும் உங்களுக்கு. பிரான் இடபம் மால். மால் என்பது விஷ்ணுவை குறிக்கிறது. மால் என்பது இங்கே விஷ்ணுவை குறிக்கிறது. அடுத்தது உமது வில் பெரிய மந்தாரம் வில்லு. மந்தரம் என்பதுதான் இங்கே மந்தாரம் என்று வந்திருக்குது. மந்தாரத்தை குறைத்து மந்தரம் என்று சொல்றாங்க. மந்தரகிரி என்று சொல்வார்கள் இல்லையா, மலை, பெரிய மலை, மகாமேரு மலை உனக்கு வில்லாக இருக்கிறது. பிரான் என்றால் பிரானுடைய பெருமானுடைய இடபம் மால் பெரிய மந்தாரம் வில்லு, பெரிய மலை வில்லு. அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க, பிரான் இடபம் பேரொளி நாகம். பிரானிடத்திலே இருக்கின்ற என்னது பிரான் இடபம் எப்படி பிரிச்சுக்கணும்? முதல் இந்த பிரானிடம் என்னது? பிரானுடைய இடவமாக இருப்பது, பிரானை தாங்கி கொண்டு இருப்பது. கொஞ்சம் உள்ள போற மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் டீப்பா சிந்திச்சாதான் முடியும். பிரானுடைய இடபம் என்றால் பிரானுடைய இடத்திலே இருக்கின்ற வில்லு, அதாவது கையில் இருக்கிற வில்லு. பிரான் இடத்திலே இருக்கின்ற வில் பேர் ஒலியை சொல்லுகின்ற நான். பிரானிடத்திலே இருக்கின்ற வில்லுக்கு பெரிய ஒலியை சொல்லுகின்ற முதல் பாட்டிலேயே நாலாவது சீர் வில்லுன்னு வந்துச்சு இல்லையா? பிரானிடத்திலே இருக்கிற வில்லுக்கு பெரிய ஒலியை சொல்லுகின்ற நானாக இருப்பது நாகம். இப்படி பேசணும். பிரானுடைய வில்லுக்கு பெரிய ஒலியை செய்கின்றதாக இருக்கின்ற நானாக இருப்பது நாகம். சார், இந்த நான் ஒலியை செய்யும் என்பதற்கு ஒரு குறிப்பு இருக்கும் சார். போரிலே அர்ஜுனன் சொல்ற போது வில்லிபுத்தார் சொல்வாரு, அர்ஜுனன் போய் வில்ல அந்த நானை வரித்து கட்டி அந்த வில்லினுடைய ஒலியை எடுத்து அப்படியே காது வரையும் இழுத்து விடுவாங்களாம். வரித்து கட்டிய நான் சொல்லுவாங்க. இழுத்து விடுகிற பொழுது அதுக்கு சொல்லுவாங்க, 3 பாட்டில் சொல்லின்னு வராருங்க. எப்படி வருமா ஒலி? கடல் அலைகள்லாம் பொங்கி ஆர்ப்பரித்து வந்துடுவான் அந்த ஒலியினால. அவ்வளவு இருந்தது, உலகமே அதிர்ந்தது என்று சொல்வார்கள். அந்த ஒலி அப்படிப்பட்ட ஒலி. அதான் சொல்றாருங்க, பேர் ஒலி நான். பிரானுடைய கையிலே இருக்கின்ற, பிரானிட என்றால் பிரானிடத்திலே இருக்கின்ற
பேர் ஒலியை சொல்லுகின்ற வில்லுக்கு நானாக இருப்பது நாகம். அடுத்தது பிரான் இட பம் என்றால் பிரானிட என்பதுக்கு அம் என்று கொடுக்கணும். இட பம் இருக்குல்ல, அந்த தனிச்சீரில் பிரானிட பம் என்பதுக்கு அழகு என்பது இந்த பிரானிட பம் என்பது அதை இந்த பகரத்தை மாற்றி ஆவா போட்டு அம் என்று போட்டு அழகு என்கின்ற பொருளே வர வேண்டும். அது பிராணத்திலே இடம் என்றால் இடப்பக்கத்திலே பிரான் இடம் என்றால் இங்க பிரானுடைய கரத்தில் பிரானிடம் இருப்பது. இந்த பிரானிட என்றால் பிரானுடைய இடப்பக்கத்திலே இருக்கின்றது. பிரான் இட பம் என்பது அழகிய அழகிய பேணும் உமை. பிரானுடைய இடப்பாகத்திலே அமர்ந்து அருள்பாலிக்கின்றவர்களாக இருப்பவர் உமை. அந்த கடைசியில் இருக்கிற பம் என்பது அம் என்கின்ற குறிப்பிலே உமை என்று வருகிறது. உமை பெரிய புன்சடையில் மேல் அமர்ந்து அடை சொல்றார் பாருங்க. பெரிய புன்சடை நன்றாக தெரியும். பெருமானுடைய நீண்ட அழகிய பெருமை பெற்றதாக இருக்கின்ற சடையின் மீது மேலே அமர்ந்து பேணும் உமை. இந்த இடத்துல உமை வருது என்ன சார்னாக்கா, இவருக்கு யாப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த சீருக்கு ஏற்ற மாதிரி உமைன்னு வந்தது. அந்த உமையை என்ன பிரிக்கணும்னாக்கா உம்மை, அந்த உமையை உம்மை ஆக்கின்னு அமர்ந்து உம்மை பேணும் எனவும் உம்மை இட அம் என்று பிரிக்கணும். உம்மை அது என்றால் இருந்து, உம்மை இட என்றால் பேணுகின்ற, அம் என்பது இங்க நீரை குறிக்கிறது. இந்த கடைசி வரியும் கொஞ்சம் பாருங்க. பேணும் என்றால் பொருந்தி இருந்து, உமை என்பது உம்மை என்று சொல்லுகிறது. இந்த ரெண்டுமே மேலே பிரானுடைய சடையிலே அமர்ந்திருக்கின்ற ரெண்டு சொல்லுகிறாரு. பேணுகின்ற இடவம் என்றால் இடப்பக்கத்தில் அம் என்பது அம் என்கின்ற நீரை குறிக்கிறது. இங்க அம் என்பது நீர் என்றால் நீர் என்ன அர்த்தம்? கங்கை குறிக்கிறது. இவையெல்லாம் பெருமானுடைய சடையிலே இருக்கின்ற செய்தியை சொன்னார். இவ்வளவையும் சொல்லிட்டு மேல் அமர்ந்து பேணும் உமை, இங்க ரெண்டு உமையும் சொல்லிட்டாரு. கங்கையாதேவியும் சொல்லிட்டாரு, பெருமாட்டி அவரையும் சொல்லிட்டாரு. ஆக நீர் இட அம் பிரிக்கணும். அதை எப்படி பிரிச்சு பாருங்க. நீர் இட அம் என்றால் நீரானது அழுமையாக இருந்து அங்கே அருள் பாலித்து கொண்டு இருக்கிறது என்பது புன் சடையின் மேல் அமர்ந்து உம்மை பேணுகின்றது. அங்கே சடையிலே இருந்து உம்மை பேணுகின்றது. சார் எவ்வளோ பெரிய விஷயத்தை எவ்வளோ கொடுத்துருக்காரு பாருங்க. இதை நான் சுருக்கமாக எடுத்துக்கிட்டு யோசனை பண்ணி ஒரு குறிப்பாக எழுதிட்டேன். இருக்கின்றது என்று உரைக்க இந்த ஈற்றடையிலே இருக்கிற இடத்துல இந்த கடைசி வரை சொன்ன உமை என்பதை, உம்மை என்பது என்ன, அதனால் சாசன உமை என்பது அங்கே இருக்கிற இடை உமை. உம்மை பாருங்க, உம்மை என்றால் மூணு எழுத்து. அதில் நடு எழுத்து எது? மகர ஒற்று இம்மு. அது குறைஞ்சி போச்சு. இடை குறைந்து உமை என ஆயிற்று. ஒரு இலக்கண குறிப்பு. அப்போ இதை படிக்கணும்னாக்கா நம்ம எவ்வளோ அளவு இருக்கணும். அதுதான் அது சுட்டி காட்டாத வித்த புட்டு போட்டாலும் வராதுன்ற மாதிரி இவ்வளோ அளவுக்கு உள்ளே போய் தெளிவாக போக வேண்டிய சூழல் இருக்கிறது. இதெல்லாம் எங்களெல்லாம் படிக்க வச்சுங்கிறார் ஐயா, வேற ஒன்றும் இல்லை. இல்லைன்னா நான் இதை தொடர்ந்து பார்க்க போகிறதில்ல. முற்றுவாதல் பண்ணிட்டு போய்கினே இருப்போம் நாங்கள் பாட்டு வரிச்சா படிச்சு. சரி. குரு இல்லாத வித்தை குரு வித்தை. அதுதான் சொன்ன குருவாய் வருவாய் அருளாய் போனேன். பெருமாள் தான் குருவாக வரணும் நமக்கு. ஈற்றடியில் உமை என்பது இடை குறைந்து உமை என நின்றதுனால அதற்கேற்ப பிரான் என்பவற்றை அண்மை வெளியாக்கி உரைக்க பிரானே என்று பெருமான். இந்த முதல்ல பிரான் இருக்கு இல்லையா, அந்த பிரானை பக்கத்திலே கூப்பிட்டு. ஏன்னா உண்மை என்று சொல்லுகிறதுனால எதிரில் வச்சுருந்தாங்க உண்மைன்னு சொல்ல முடியும். உண்மை என்று சொல்கிற போது எதிரில் இருக்கட்டும் உண்மைன்னு சொல்ல முடியும். அந்த உண்மை என்பது புரிந்து வந்த காரணத்தினால இங்கே பிரான் என்பது எங்கேயோ இருக்கிறன்னு சொல்லாத அன்னை வெளியாக்கி சொல்லுக பெருமானே. அப்போ பெருமானும் எதிரில் நின்று பேசுகிற மாதிரி இந்த பாட்டு இருக்குது. உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்கணும்னா நோர்மலாக படிச்சுன்னா உமது இடபம் மால், உமது வில் மந்தரம், உன்னுடைய பேரொளி நான் நாகம், அதாவது உன்னுடைய வில்லிலே இருக்கின்ற மலையானது உன்னுடைய வில்லினுடைய நானாக இருக்கின்றது. அடுத்த மலை வில்லாக இருப்பது மலை, அதனுடைய நானாக இருப்பது நாகம் இருக்கிறது. உமது இடப்பக்கத்திலே அழகிய உமை என்பது இருக்கிறார் பாருங்க. பிரான் இடபம் உமை பேணும். உமை பேணு கொண்டு இப்போ எந்த சொல்லை எப்படி கொண்டு கூட்டி பொருள் கொள்கிறோம் பாருங்க. இதுதான் இலக்கியங்கள். நல்ல இலக்கியங்களுடைய திறமை அது. உமை பேணும். அடுத்தது நீர் இட அம் பெரிய புன்சடை. இட அம் பெற்று என்பதில் எப்படி பண்ணணும்னா நீர், அந்த அம் என்பது நீரை குறிக்கிறது. அதனால நீர் பெரிய புன்சடை மேல் அமர்ந்து உம்மை பேணும். அவைகள்லாம் மேலே உட்காந்துக்கின்னு
நமக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்குதியா, பெருமானை பாராட்டி கொண்டே, பெருமானே எங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்தியான்னு பெருமானை வாழ்த்தி கொண்டு இருக்கிறதா இதெல்லாம். ஏன்னா நமக்கு தெரியும் இவைகளெல்லாம் பெருமான் வச்சது எதனால் என்ற போது உலகத்தை உய்தி பெறுவதற்காக பெருமாள் வைத்தார் என்று குறிப்பு. நான் ஒவ்வொரு பாடலையும் எனக்கு தோன்ற அளவுக்கு எழுதி ஓரளவுக்கு நிறைவு பண்ணிட்டு தான் வரேன். நான் புரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் ஒரு 10 பாட்டு வரைக்கும் 3 நாள் ஆச்சு எனக்கு. 10 பாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் உட்காந்து பார்த்து இது எப்படி தான் கொண்டு போய் சேர்க்கறது. எனக்கு கொடுத்த புண்ணியமாக குறிப்பறை மட்டும்தான் கொடுத்தாரு. தெளிவுரை கொடுத்துருந்தாருனாக்கா நான் புஸ்தகத்தை அப்படியே கையில் கொண்டாந்து முடிச்சுட்டு இருப்பேன். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தெளிவுரை சொல்லாதே இவங்களாம் தெளிஞ்சு போடுவாங்கன்னு நினச்சிட்டாங்க குறிப்பறை வச்சு ஏறிடலாம். ஆனால் முதல்ல ஒரு 20-15 பாட்டு வரை வந்துட்ட பிறகு இது இப்படி தான் இருக்குதுன்றது ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த ஆழம் நமக்கு புரிஞ்சுப்பட்டதுனால கொஞ்சம் இப்போ வர வர ரொம்ப சுலபமாக இருக்குது. அதே நிலை தான் அவங்களும் இருக்கும். அடுத்த பாட்டு பாருங்க, 3வது. பெற்றும் பிறவி பிறந்திட்டு ஒழியாதே, பெற்றும் பிறவி பிறந்து ஒழிமின், பெற்றும் குழையணிந்த கோள் அறவ கூற்றுதைத்தான் தன்னை குழை அணிந்த கோள் அரவணி. ஒரே சொல்லு மீண்டும் மீண்டும் வந்து சில பாடல்களிலே சொல் பின்வரும் நிலையணி. சொல்லு மட்டும் திருப்பி திருப்பி வரும், பொருள் வேற வரும். ஒரு சில பாடல்களிலே இவரே கொடுத்துறாரு, சொல் பொருள் பின்வரும் நிலையணி. இதுக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லைன்னு. சொல்லும் பொருள் ஒரே பொருளை கொடுத்துடலாம். இங்க பாருங்க, இந்த பாடலுக்கு பொருள் போடுற போது ஒரு சொல்ல வருவிச்சுக்கோன்றார். நான் சொன்னேன் பாருங்க, ஒரு பொருளை வருவிச்சுக்கணும். ஒரு சொல்ல என்னன்னா நெஞ்சமேன்னு வருவிச்சுக்கணும். இப்போ இந்த சொல்லு நெஞ்சோடு கிளர்த்தல் என்கின்ற ஒரு கிளவியை சேர்ந்தது. நெஞ்சமே என்ன பண்ணணும், பெற்றும், எதை பெற்றும் என்றால் மக்கள் பிறவி பெற்றும், பிறந்திட்டு, மக்கள் பிறவி பெற்றோம் பிறந்திட்டு. மக்களாக பிறப்பது எவ்வளோ புண்ணியம் செய்யணும். மானிடராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திடல் வேண்டும் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால் இப்போ இன்னொன்று, இந்த பாட்டில் வரும்போது இன்னைக்கு காலையில் நான் இது ஒரு 15 நாளுக்கு முன்னே எழுதிட்டேன். இதை படிக்கிற போது எனக்கு ஒரு பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வந்துது. நம்ம பிறக்கணுன்னாக நாமளாக பிறந்துடுறது இல்லை, நம்ம பிறக்க வச்சதுனாலாம் பிறந்துப்போம். பெருமான் பிறக்க வச்சாரு, நாங்கள் பிறந்தோம். இது நம்முடைய திருமுறையில் ஒரு அருமையான பாட்டு. சுந்தரர் 7ஆம் திருமுறையில் 48வது பதிகத்தில் முதல் பாட்டு நமக்கு நல்லா தெரிஞ்ச பாட்டு. இதனுடைய தொடர்ந்து, பெற்றலும் பிறவி பிறந்திட்டு, பிறக்க வைத்த காரணத்தினாலே உங்களுடைய கிடைத்தற்கரிய மானிய பிறவியை பெருமான் பிறக்க வைத்திருக்கிறார். பிறந்து முதல் வரியாக தான் இங்கே நமக்கு அது இருக்கிற பாட்டு தெரியும். நான் பாட்டு முழுச்சா சொல்வான்னு ஒரு வரி சொன்னான்னு புரிஞ்சுக்கோங்க. மற்ற பற்றனக்கின்றீனின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், அது வரைக்கும் கரெக்டு. பெற்றாலும் பிறந்தேன், பெருமானே என்னை நீ மனிதனாக பிறக்க வைத்தாய், பெற்றாலும் பிறந்தேன். ஆனா உன்னுடைய திருவருளை பெற்ற காரணத்தினாலே இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன். இந்த வரி எனக்கு அப்படியே இந்த பாட்டில் அப்படியே வருதுங்க. சொல்ல பாருங்க, பெற்றும் பிறவி பிறந்திட்டு, பிறந்தாச்சு, என்ன ஆயிப்போச்சு, பிறந்துட்டு, நெஞ்சமே பிறவி பிறந்துட்ட. ஆனா இந்த பிறவி பிறந்த உடனே அடுத்தது நீ பிறவி வர போற, அடுத்தது மானிட பிறவியா பிறகு போறன்னு நீ தெரியாது. அடுத்தது எந்த பிறவி போறியோ. ஆனால் மனித பிறவி கிடைத்து விட்டது, கிடைத்தறி பிறந்து விட்டு இனி வருகின்ற பிறவியினாகிய பிறவி துன்பங்களிலிருந்து நீங்குவதற்கு உண்டான வழியை தேடாது இருக்கின்றாயே. அதான் இந்த அர்த்த வரி. பிறந்திட்டு ஒழியாதே, மீண்டும் பிறவியாகிய தலையிலே போகின்றது பிறாத, திருப்பி நீ என்ன பண்ற, மீண்டும் பிறப்பதற்கு உண்டான வழியை தேடிட்டு இருக்கிற. பெற்றும் நெஞ்சமே மக்கள் பிறவி பெற்றும் பிறந்ததனோடு பெருகி வரும் பிறவிகளாகிய பெருக்கத்தை நீக்க, பிறவிகளாக பெருவல் நீக்குவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று செய்ய வேண்டியவற்றை செய்து பிறவியை ஒழிங்க. அருமையான ஒரு தொடருங்க. பிறவியாக பெற்றீர்கள், இறைவனுடைய திருவிழால் பிறவி பெற்றீர்கள். மீண்டும் பெற்ற காரணத்தினாலே அந்த பிறவியை கொண்டே, மனித பிறவியை கொண்டே, ஏன்னா மனித பிறவிதான் பெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு உரிய பிறவியாக
திருப்பள்ளி எழுச்சியில் கடைசி பாடுன்னு நினைக்கிறேன். புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு. ஆகையினால இந்த பூமியில் நம்ம வந்து பிறந்துட்டோம். இந்த பிறவி பிறந்துட்ட பிறகு இனிமேல் பிறவி வராமல் இருக்கிற செய்வதற்காக பிறந்த பிறவிலேயே பிறவியை பிறந்து இந்த பிறவியோட ஒழிமின் ஒழிப்பதற்கு வழி செய்யுங்கள். அது என்ன செய்யணும்ன்றது அடுத்த 2 வரி. பெருமான் குழையாக பெருமான் என்ன பண்ணியிருக்காரு? குழை அணிந்திருக்கின்றான், கோளரவம் கொண்டிருக்கின்றான், கூற்று உதைத்தான் தன்னை குழை அணிந்த கோள் அரவணி என்று. இது எதனா புரியுதா பாருங்க. குழை அணிந்த என்பது குழை என்பது குழையாக அணிந்திருக்கு பெருமான், தோடுடைய செவியன். அது மாதிரி குழையாக சில பக்கத்தில் பெருமான் பக்கம் இருக்கிறது வந்து குழையாக அணிந்திருக்கின்றான், அந்த பக்கம் இன்னொன்று அணிஞ்சிருக்கிறான், அங்கே போவானா. குழையாக அணிந்திருக்கிற பெருமான். அது மட்டுமல்ல, அவன் என்ன செய்திருக்கிறான் என்றால் கூற்று உதைத்தானாக இருக்கின்றான். கொடிய பாம்பு, கோள் அரவம் என்றால் கொடுமையான பாம்பினை உடையவனாக இருக்கின்றான். பெருமான் என்ன பண்ணியிருக்காரு? கொடுமையான பாம்பினை, கோள் அரவம் இருக்குல்ல, கோள் என்றால் கொடுமையான பாம்பினை உடையவனாக இருக்கின்றான். அடுத்தது கூற்று உதைத்தான். 3 செயலில் பெருமானுக்கு சொல்றாருங்க. குழை அணிந்தவன், கோள் அரவத்தை அணிந்தவன், கூற்றை உதைத்தான் இருக்கிறான். அவனை குழை அணிந்த கோள் அரவணி என்கின்ற இந்த தொடருக்கு தான் வந்து அவர் என்ன பண்றாராம், கூற்றை உதைத்து கூற்றை உதைத்து எதுக்காக நல்லா தெரியும், மார்க்கெட்டை காத்தறிக்காக செய்திருக்காரு. சில கொள்கைகளோடு கூடிய ஆரவாரம் பெற்று என்றது இந்த கோள் அரவம் என்கின்றது இல்லையாக. அரவம் என்பது ஆரவாரம், கோள் என்பது சில கொள்கைகளோடு கூடிய ஆரவாரம் பெற்று. பெருமான் எப்படி இருக்கிறாராம்? கொள்கைகளோடு சில கொள்கைகளோடு இருந்த இந்த கோள் அரவம் என்பது கடைசியில் இருக்கிற கோள் அரவம். மேலே இருக்கிற கோள் அரவம் சொன்னாரு கொடிய பாம்பினை. இந்த கடைசியில் கோள் அரவம் என்பது கொள்கைகளோடு கூடிய ஆரவாரம் பெற்று திருவுளம் இறங்க பண்ணுவனான். அவன் குழை அணிந்து என்றால் குழைவதையே தன்னுடைய வேலையாகிறான். கடைசியில் இருக்கிற குழைவதையே தொண்டாகிறான் என்ற கொள்கையுடையவனாக இருக்கிறான். அவனுடைய திருவுளம் இறக்க பண்ணுகின்றான். அவனை அணுகு, அவனை நீ உற்று அணுகுவாயாக, அதனால் பிறவி நீந்துவிடு. பிறவியை நீட்பதற்காக அந்த தன்மை பொருந்தும் என்றார். முதல் அடிவிலே பிறவி பெற்றும் என மாற்றி முதல் அடியில் என்னன்னு வச்சுக்கணும், பெற்றும் என்பதுக்கு முன்ன பிறவி பெற்றும் அப்படின்னு வந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு நமக்கு பொருள் புரியும். பிறவி பெற்றும் என்பது அடுத்துட்டு பிறந்திட்டு என என்பதை பிறந்ததனோடு, பிறந்திட்டுன்னு பார்த்தீங்களா, பிறந்திட்டு என்பது என்ன, பிறந்ததனோடு பிறவி பெற்றதோடு என்ன பண்ணணும்னா அடுத்து பிறவியோடு பட்டு இருந்தோமா சாப்பிட்டோம், வந்தோமா சாப்பிட்டோமா போனோம், நான் உண்டு என் வேலை உண்டு. இந்த இப்போ நாமெல்லாம் சொல்கிறோம், இப்போ எங்கள் காலத்தில் நாங்கள் பள்ளியில் வந்தபோது பிரசங்கியார் பையன் பாருப்பா, இல்லாத பட்டவனா இருக்கு பட்டவனும் நல்லா இருக்கிற போது இருக்கணும், அவங்க அப்பா பேச்சை கேட்டுன்னு அப்படியே பொட்டிப்பா மாதிரி இருக்குது, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன நினச்சிக்கிறேன், நம்ம ரொம்ப பாராட்டி சொல்கிறான்னு சொல்லின்னு வரேன். அதுக்கப்புறம் இலக்கியங்களை படித்து போட்டு நானே 8ஆம் கிளாஸுக்கு பாடம் நடத்த வந்தேன். 1990 அதாவது 82 84 புத்தகத்தில் வரும். அது இருக்கிறோன்னா வீணா வன்றான், தான் உண்டு தன் கொள்கை உண்டு தான் பொண்டாட்டி உண்டு தான் புள்ள உண்டுன்னு இருக்கிறவன் யாருன்னா வீணனா. இது யாரு சொல்றாங்கன்னா அக்கால புலவர் சொல்லலை, இக்கால புலவர். தன் பிள்ளை தன் பெண்டு சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு, செல்ஃபிஷ் இவ்வளவான், தான் உண்டு என்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன். ஓ பாரதிதாசன், சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன். அது மட்டும் சொல்ல, அர்த்தர் அடிக்கிறார் பாருங்க, சிறியேற்கும் உதவாத பெரிய வீணன். இதை விட ஒரு தொடர் சொல்லவே முடியாது திட்டத்துக்கு. சிறியேற்கும் உதவாத பெரிய வீணன் சொல்லிட்டு சரி எப்படித்தாயா இருக்கணும்ன்றதுக்கு அது பின்னால் நிறைய தொடர் வருது. அதில் நான் கட்சியாக சொல்கிறேன், அன்பு உள்ளம், ஆசை உள்ளம், பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உள்ளம், எளிய உள்ளம் இருப்பவன் தான் உலகத்துக்கு ரொம்ப தேவையானவன்.
பாரதிதாசன் வாழ்ந்த உலகத்தில் எது தேவை என்பதை அவர் சாடினார். ஏன்னா ஆங்கிலேயருடைய காலத்தில் இருந்து நான் சொல்லுவேன், எந்த நூலாசிரியரை பற்றி சிந்திக்கிற போதும் நம்ம நூலினுடைய உள்ள பார்க்கணும். அவங்க இருந்த காலத்தில் எது தேவையோ அவங்க கவிஞர்கள் காலத்தின் கட்டாயமாக தோன்றியவர்கள், காலத்துக்கு ஏற்ற செய்தியை சொல்பவர்கள் என்பதற்காக ஒரு வந்தேன். அதனால் இப்போ நாமெல்லாம் பார்க்க போனாக்கா இதெல்லாம் நம்ம காலத்தை பற்றி தெரிஞ்சிட்டோம், அதை பற்றி தெரிஞ்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன அது போகிற இடத்துக்கு புண்ணியம் ஓணுன்றதுனால திருமுறையில் வந்து சேர்ந்துருக்கிறோம். அதுக்கு உண்டான வழியை ஒரு சும்மா நம்ம யாகம் மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறோம் நான் சொல்லுவேன். அந்த வழியில் இருக்கிறார்கள். கொடிய இப்போ பாருங்கள், இந்த பாட்டில் ஆவணே இப்போது நம்ம பிறந்துட்டோம், பிறந்த வேலையாச்சு போகணும் இருக்கக்கூடாதான். என்ன பண்ணணுமா, இனிமேல் பிறக்காத வழியை தேட வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? கடைசி சென்று குழை அணிந்தவன் பாம்பினை, அதாவது இந்த குழை அணிந்து என்பதற்கு கோள் அரவ குழையை அணிந்தவன் கொண்டாடணும். கோள் அரவத்தை முன்ன கொண்டு வந்து குழை அணிந்தவன் என்பார். கொடிய தன்மையுடையதாக இருக்கின்ற அரவத்தை குழையாக அணிந்தவனாக இருக்கிற பெருமான் அவனை குழை அணிந்த கோள் அரவனே என்று, கோள் அரவனே நீ என்று வாழ்த்து. எந்த ஆரவாரத்தை உடையறாய்? உன்னை பற்றி சிறப்பான பொருளை சொல்லி ஆரவாரத்தோடு புகழ்கின்றவர்களை எல்லாம் ஏற்றுவதற்கு, உன்னை புகழ்ந்து ஏற்றுபவர்களுக்கு அருள் புரிந்து இருக்கின்ற ஒரு திருமுகம் பெருமானுடைய, முருகப்பெருமானுடைய திருமுகங்கள் 6 திருமுகங்களிலே இருக்கிற திருமுகங்களுக்கு ஒன்று சொல்கிற போது ஆர்வலர் ஏத்த அமர்ந்து இனிது ஒழுகலின்றான். இந்த ஏத்துதல் என்றால் புகழ்ந்து ஆரவாரத்தோடு பாடுதல் தான். ஆர்வலர் ஏத்த, அதனால தான் ஏற்றி பாடுதல் புகழ்ந்து பாடுதல்னா இறைவனை ஏற்றி மனமே என்று திருமலை ஆசிரியர்கள் புறமே ஏற்றி இருக்கிறார்கள். அந்த வகையிலே இருந்து அந்த ஏற்றுகின்ற தன்மையுடையராக இருக்கின்றார்கள். அந்த பெற்ற பிறவி என்பது பெருகி வரும் பிறவி என்கிற ஒரு தன்மை. அப்படி வச்சுட்டு அர்த்தம் பார்த்தா புரியும். பிறந்து என்றால் அது பிறந்து அது செய்து மீண்டும் என உரைக்க பிறவியை ஒழிமின் என்று சொல்லுது. இந்த பாட்டில் வந்து கோள் அரவம் என்றால் அரவம் போன்ற குண்டலியாகிய மாலை என்று ஒரு உரைக்காரர் சொல்லியிருக்காருங்க. அது அர்த்தம் புரியல. ஒரு உரை இருக்குது. நம்ம யாருன்னா பிஆர் நடராசன் ஒரு உரை எழுதியிருக்காரு. அது 5 வரி படிச்சாங்க, ஒன்றுமே புரியல நமக்கு. அவங்க எதுவோ வரையில என்னமோ போட்டு முடியணுன்றதுனால போட்டிருக்கிறாங்க. அதுக்கு எத்தனை உரை படித்தாலும் புரியாது போல் தெரியுது. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து கோளரவம் என்பது அரவம் போன்ற குண்டலியார் சக்தி தான் எழுதுகிறாரு. அவருக்கு பின்னால் பின்னால் இன்னொரு உரை இருக்குது, வர்த்தமான உரை ஒன்று இருக்குது. அது அதை விட இதுவாக போட்டிருக்குது. அதெல்லாம் சரின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு புரிஞ்சது அவங்க எழுதியிருக்கிறாங்க. நமக்கு சரிவாக படிப்பதற்கு நம்மூர் புலவர், நம்மூர் பெரிய மகான் வந்து நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம போனாங்க ஓரளவுக்கு நமக்கு சிறப்பாக இருக்கிறது, நல்ல செய்தியாக இருக்கிறது. அடுத்தது, நீயேயாய் ஆளாயும் நின் மலர்க்கு, பாருங்க, நீயேயாள் ஆவாய், நீயே ஆள் ஆவாய் நின்மலர்க்கு நன்னெஞ்சே, நீயே ஆள் ஆவாயும் நீழ்வாளின் நீயேய் ஏரூர் புனல் சடையா எங்கள் இடை மருதா ஏரூர் புனற்சடையா என்று. இந்த நீ ஆளாவாய் 2 முறை வந்துடுச்சு. அதுக்கடுத்து ஏரூர் என்பதை 2 முறை வந்துடுச்சு. ஏரூர் புனச்சடையா 2 முறை வந்தாச்சு. அடுத்தது இந்த 2 தொடருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இப்போ முதல் எடுத்தோடனே இந்த நன்னெஞ்சேன்னு கடைசியில் இருட்டில் பாருங்க, நன்னெஞ்சே உயர்தல் மிகுந்த நீரை அணிந்த நல்ல சடையவனே என்று சொல்லணுமா. நன்னெஞ்சே நீ எப்படி சொல்லணுமா, நன்னெஞ்சே நீ இடைமருதிலே வீற்றிருப்பவனேன்னு சொல்லணும், நீரை அணிந்த நல்ல சடையை உடையவனேன்னு சொல்லணும், இடைமறியிலே வீற்றிருக்கிற பெருமானேன்னு சொல்லணும், புல் ஏறு என்பவரை ஊர்ந்து இருக்கின்ற நல்ல சடை உடையவனேன்னு சொல்லணும். இந்த புல் ஏரூர் ஒன்று வந்து பாருங்க, புல்லை உண்கின்ற இடபத்தை ஊர்கின்ற நல்ல சடை என்பதும் அத்தியனத்தை விரும்புபவரே என்றும் வழிபடுவாயானால் சொல்றார். பெருமானை எப்படி செல்ல வேணும் வழிபடுவதுன்னு உண்டான்னு சொல்றாரு. இந்த நான் பொருள் சொல்லிய நீ ஏய் என்பது வந்து பாருங்க, நீ ஏ என்பது பொருந்துன்னு அர்த்தம். நீ போய் என்ன பண்ணணும், பொருந்து. யார்கிட்ட போய் பொருந்து? இறைவனிடத்திலே பொருந்து. யார்கிட்ட பொருந்தோம்னாக்கா நின்மலர்க்கு. நின்மலம் என்றால் பாசங்களிலிருந்து விடுபட்டவன், குற்றங்களிலிருந்து விடுபட்டவன் ஆகிய பெருமானுக்கு நீ போய் பொருந்து. பொருந்துல என்ன செய்யணும்? நீ பொருந்தாக அவனுக்கு ஆளாக இருக்க வேண்டும். அவனுக்கு பொருந்தினாலும் நீ பெருமானத்தை ஏய்ந்தால் என்ன கிடைக்கும்? நின்மலர்க்கு ஆள் ஆவாய். அவனுக்கு பெருமானுக்கு நீ ஆளாக மாறிப்படுவாய்.
நீயே ஆளாவாய், நீயே ஏய் வேண்டும், நீ அப்படி சென்றாலே நீயே பெருமானுக்கு ஆளாவாய் என்பது அடியார்களுக்கு சிறந்தவனை ஆவாய். இப்போது பெருமானுக்கு ஆளாக வேண்டும்னா நம்ம போய் நேராக சிவபெருமானே உனக்கு நான் ஆளாயிட்டேன்னு சொல்ல முடியுமாண்ணா? இல்லை. அங்கே எங்கே போனோம்? அடியார் நடுவில் இருக்கும் அருள். மாணிக்க வாசகர் கடைசி எல்லாம் சொல்லணும். மாணிக்க வாசகர் சொன்னது மொத்தத்துலேயும் பல இடங்களில் சொல்லுவார், நீ எனக்கு ஒன்றும் சொல்ல வேணாம்பா, இனிமேல் நான் ஒன்று மட்டும் சேரணுன்னாக்கா அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியணும், அடியார் நடுவில் என்னை இருக்க செய்வார். ஒவ்வொரு பதியத்திலையும் 2 இடமா 3 முறையாக கட்டாயமாக சொல்லுவார் அவர். ஆக அடியார் நடுவில் இருக்கிற ஒரு தன்மையை பெருமான் கொடுப்பாரு. ஆக என்னால் அடியார் நடுவில் இருக்கிற வேண்டியது. அப்படி இருந்தால் என்ன ஆகும்னாக்கா, மற்றும் நீயே மற்றும் யாவாயும் நீழ்வாளின் நீயே ஆள். இது முடிக்கிற சொல்ல வர நான். யாவாயும் எப்படி இருந்தாலும் நீழ்வானின் நீயே ஆள் என்கின்றது. நீண்ட வானத்தை நீயே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாய் என்றால், யாவாயும் என்றது யா வாய் என்பது எந்த இடத்தையும் அர்த்தம். யா வாயும் என்பது எந்த இடத்தையும், வாய் என்பது வழி, எந்த இடத்தையும் எல்லா இடத்தையும். வாழ் என்பது படைக்கல போது அது நெற்றியை குறித்தது. நீயே நீர் வாழ்ன்னு சொல்லுங்க இல்லையா? நீள் வாழ் என்பது, வாழ் என்பது படைக்கலத்தை தான் குறிக்கும். ஆனால் வாழ் போன்ற நெற்றி என்பது சொல்வார்கள், வாழ் நுதல் என்று சொல்வார்கள். வாழ் நுதல்னு ஒரு தொடர் இருக்கும். வாழ் போன்ற நுதல் நெற்றி, வாழ் போன்ற நெற்றி. ஆகையால் பெருமானின் நெற்றி குறித்தது என்பது படைக்கல பொதுவாக. வாழ் என்பது படைக்கல பொதுவாக தான் சொல்வார். பெருமான் வாழ் கொடுத்தான்னாக்கா வேலை கொடுத்தது கூட வாழ் கொடுத்தான்னு சொல்லுவாங்க. வாழ் என்பது படைக்கலத்துக்கு பொதுவாக இருக்கிறது. முருங்கையில் கொடுத்தாருன்னா அது வேலை கொள்ள வேணும். உமையம்மை கடத்தில் வாழ் இருக்குதுனாக்கா அது திரிசூலத்தை சொல்ல வேண்டியதாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துல அந்த வாழ் என்பது படைக்கலத்துக்கு பொதுவாக இருக்கிறது. அந்த இருப்பவருடைய கையை பொறுத்து அவரிடத்திலே இருக்கலைப்பட்டு ஒரு ரூபாய் வரும். அப்படிப்பட்ட வாழ் என்பது படைக்கல பொதுவாக இருக்கிறது. அது நெற்றியை குறித்து வந்தது. ஏ என்பது இந்த இடத்துல வரும் பொருந்துன்னு அர்த்தம். பெருமானை போய் நீ பொருந்து, எப்படி சொல்லி பொருந்தினான்னாக்கா, இடை மருந்தா என்றும் ஏற்றினை உகந்தவராக இருக்கின்ற பெருமானே என்றும் புனலினை சடையிலே உடையவனே என்றும் சென்று என்று சொல்லி நீ பொருந்துவாயேயானால் நீ பெருமானுக்கு ஆளாவாய், பெருமானுக்கு ஒரு சிறந்த தொண்டனாக கருதப்படுவாய். ஆளாதல் என்பது இங்கே அடியார் நடுவிலே நீ இருக்க பெறுவாய். அப்படி இருந்தால் நீ பெருமானுக்கு சிறந்த அடியாராக இருந்தால் நின்மலர்க்கு உன்னுடைய திருவருளை பெறுவதற்கு உண்டான தகுதியை நீ பெறுவாய் என்கின்ற ஒரு குறிப்பு. இதுக்கு மேலே இதை என்னால் புரிஞ்சிக்க முடியலைங்க. புரிஞ்ச வரைக்கும் ஓரளவு சொல்லிட்டேன். அடுத்தது 5வது பாடல். நான் கொஞ்சம் நானே இந்த இடத்துல திணறின பகுதிகள் இது. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் வாய்ப்பு இருந்தால் உங்ககிட்ட உரை இருந்தாங்க இப்போ படித்து பாருங்கள். இவ்வளோதான் எனக்கு புரிஞ்சுது. இது நான் ஓப்பனாக சொல்கிறேன். இன்னும் இதுக்கு மேலே அவரும் சொல்கிறேன். அது ஏரூர் புனல் சடையா என்பது அதாவது சிறப்பு பொருந்திய புனலை சடையை உடையவனே என்றுதான். ஏறு பெருமைக்குரியது. அதாவது இது வர இல்லை அது வந்துடணும். உயர்ந்த நீரை, அதாவது நன்னெஞ்சே உயர்தல் மிகுந்த நீரை அணிந்த நல்ல சடையை உடையவன் ஏரூர் புனல் சடையா இடைமருதில் வீற்றிருப்பவன். தீர்ந்து போச்சுங்களா? அடுத்தது அடுத்தது பாருங்க. புல் ஏறு ஊர் நல் சடையான, புல் ஏறு ஊர் நல் சடையா என்பனை புல் ஏறு ஊர் நல் சடை என்பதுக்கு புல் என்கின்றது என்பது புல்லை உண்கின்ற, ஏறு என்கின்ற எருதனை ஊர்பவனாக இருக்கின்ற நல்ல சடை, நல்ல ஊர்பவனாக இருக்கின்றவனும் ஊர்பவனாக இருப்பவன். அதுதான் சொல்றாரு, புல்லை உண்கின்ற இடபத்தை ஊர்கின்ற நல்ல சடை. புல்லை இந்த ஊர்கின்ற நல்ல சடை என்பதும் இந்த இடத்துல சொல்லிருக்குதுங்க. இந்த இடத்துல ஒரு தொடர் சொல்லியிருக்காரு அவர். அந்த இடத்துல அந்த தொடர் தான் எனக்கு, அதனால தான் நான் இதுக்கு மேலே தெளிவு பண்ணேன். இங்கே பாருங்க, அத்தியனத்தை விரும்புபவனேன்னு இருக்குது. அத்தியனத்தை விரும்புபவனே என்றும் வழிபடுவானால், அது இது பிராக்கெட்டில் போட்டிருக்கிறாரு. எனக்கு அங்கே நான் யோசனை பண்ணி பார்த்தேன். அத்தி அயனத்தை விரும்புபவனே என்று வழிபடுவாயானால் இது. அதனால தான் ஏரூர் புனல் சடையா என்று இந்த கடைசி இருக்கிறது எப்படி பிரிச்சுன்னு பாருங்க. புல் ஏறு ஊர் நல் சடையா, புல் ஏறு ஊர் நல் சடையா அப்படின்னு ஒரு புனல் சடையால ஒன்று இப்படி பிரிக்கணும், ஒன்று இப்படி பிரிக்கணும். இதுதான்
அதான் ஏறு தான். மூணாவதுக்கும் ஏறு இருக்குது, பின்னாலும் ஏறு இருக்குது. அதனால இது கொஞ்சம் இது. அடுத்தது ஏய்து என்பது சொல்லுக்கு வந்து பொருந்துன்னு அர்த்தம். பெருமானை பொருந்து. இன்னும் வரும் நமக்கு. நம்ம இந்த தேடலை தொடங்கினால் சிறிதாக வாய்ப்புகள் கிடைக்கும். நானே இன்னும் ஒரு முறை போய் அதை கொஞ்சம் பார்க்குறேன். இன்னும் ஏதாவது கிடைக்குதா பெருமான்னு சொன்னால் நான் வாய்ப்பு கிடைக்கப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்தது பாடலில் வந்து ஒரு ஒரு தொடர் கிடைக்கவே இல்லை, ஒரு அடி கிடைக்கல. என்றும் மலர் தூவி ஈசன் திருநாமம் என்றும் அலர் தூற்றியே இருந்தும் என்றும் புகழூரா புண்ணியனே எண். இந்த எண் என்று சொல்வதற்கு என்று சொல்வாயாக. இதில் வந்து அவர் உரை எழுதலை, ஒரு அடி கிடைக்காத காரணத்தினால் இதற்கு உரை எழுதுவது முடியவில்லை. ஒரு சொல் கிடைக்கலனா கூட அதை தொட மாட்டாருங்க. அருணையார் எழுதுகிற போது கடைசியில் இப்போ 53வது 52வது பாட்டு வந்தோம், ஒரே ஒரு சொல்லு தான் கிடைக்கல. அந்த ஒரு சொல் கிடைக்காத போட்டாலும் அவர் என்ன சொல்லிட்டாரு, இது பொருள் சரியாக கொள்ள இயலவில்லை விட்டார். இது நான் அப்புறம் வேற ஒரு உரையிலேருந்து கொஞ்சம் எடுத்து வேற ஒரு உரையிலேருந்து கொடுத்துக்கிற பேசேஜ் கொடுக்குறேன். இந்த 3வது பாட்டு, இந்த 5வது பாட்டுக்கு எப்பொழுதும் மலர் தூவி ஈசன் திருநாமத்தை போற்றி துதிப்பாயாக. இது என்றும் மலர் தூவி ஈசன் திருநாமம் போற்றி துதிப்பாயாக. புகழூரா என்றும் புண்ணியனே என்றும் சொல்லி வாழ்த்தி துதித்து வணங்குவாயாக. இது சாதாரணமான செய்தியாக தான் இருக்குது. ஆனால் இந்த என்றும் அலர் தூற்றியே இருந்தும் என்று பார்த்தீங்களா, மலர் தூவி கரெக்டு, அலர் தூற்றின்னு இருக்கிற இடத்துல அது உள்ள வேற ஏதாவது பொருள் இருக்கும், அதனால் கொள்ளலை. இது சாதாரணமாக காண்டிகை உரைன்னு சொல்லுவோம். அப்படியே பார்த்து அப்படியே எழுதிட்டு இருப்பாங்க. 2 மார்க்கு தான் கொடுப்பாங்க. அது எப்படி எழுதினாலும் ஃபுல் மார்க் வாங்க முடியாது. அது மாதிரியான செய்தி நம்ம அங்கே போகணும். இது பாஸ் மார்க் வாங்குற அர்த்தமாக போடும் அதெல்லாம். இப்போ பார்ப்போம் அடுத்தது. இப்போ இருக்கிற இந்த 6வது பாடல் இப்போ பெரும்பாலும் நான் இதுக்கப்புறம் வர்றதுலாம் வந்து ஒவ்வொன்றும் இந்த பாட்டோட சிச்சுவேஷன் நான் யோசனை பண்ணி எழுத ஆரம்பிச்சிட்டேன். கைக்கிளை தலைவியின் ஆற்றாமையை கண்டு செவிலி இறங்கி கூறியது. கைக்கிளை தலைவி என்பதே இலக்கணம் தெரியும். கைக்கிளை பெருந்திணைன்னு 2 இருக்குது கடைசியில். அது ரெண்டுமே செட் ஆகாது. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற அத்தனையுமே கைக்கிளை பெருந்திணை தான். கைக்கிளை என்பது ஒருதலை காமம். கைக்கிளை என்பது ஒருதலை காமம். பெருந்திணை என்பது பொருந்தா காமம். இங்கே நம்ம சங்க இலக்கியங்களிலே நமக்கு நீங்கள் 8வது திருமுறையிலே முழுமையாக கடைசியில் படிச்சுன்னு வரீங்க. 400 பாடல் படிக்கிறீங்க. அதில் வந்து எல்லாமே 8ஆம் திருமுறையில் புரிசியார் சொல்லிங்கிறாரு. 400 பாடல் இருக்குதுன்னு தெளிவாக சொல்லிங்கிறேன். அப்புறம் 9ன்னு சொல்லிங்கிறேன்னா கோவையாரில் அதில் வந்து கைக்கிளை தலைவியினுடைய கூட்டு தான். அதில் செவிலி கூட்டு, தாய் கூட்டு, நற்றாய் கூட்டு என்ன நிறைய வரும். அதில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. அது முதல்ல இருந்து அன்பின் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. மீதி இருக்கிறதுலாம் கைக்கிளை பெருந்திணை என்பது இந்த 2 திணை தான். இன்னைக்கு நாட்டில் அதுதான் நடக்குது. அன்பின் ஐந்திணை எங்கேயோ போச்சு. சங்க காலத்து தலைவனும் தலைவியும் வரிசா சென்னுன்னு போகிறாங்க. நான் சொன்னனோ சொல்லியோ தெரியல. உடன்போக்கு நிகழ்கிறது. இப்போதைய அர்த்தம் பிரகாரம்னாக்கா தள்ளி போட்டான்னு வச்சுக்கோங்க. அப்படி சொன்னால் டக்குன்னு புரிஞ்சிடும். உடன்போக்கு, ஒருவன் ஒருவை காதலிக்கிறான், ஒருவன் ஒருத்தியை பார்க்கிற பொழுதே எடை போட்டுவிடலாம். இவன் நம்முடைய குலத்துக்கு ஒத்து வருவானா, நம்முடைய தகுதிக்கு ஒத்து வருவானா, நம்முடைய பாரம்பரியத்துக்கு ஒத்து வருவானா, நம்ம கோத்திரத்துக்கு ஒத்து வருவானா. கோத்திரம்லாம் வந்து சங்க இலக்கியங்களுக்கு அந்த காலத்தில் கிடையாது. அதனால இவன் நமக்கு எல்லா விதத்திலும் ஒத்து வருவானா என்று எண்ணி அவனை தன்னை பார்ப்பதற்கே அணுக வேண்டும். இல்லைன்னா வந்துட்டே இருப்பாங்க. அவனும் அதுபோல ஒரு பெண்ணை பார்த்தால் ஒரு நிச்சயமாக அந்த பெண்ணை நினைப்பானேயானால் அவளை தவிர வேறு ஒருவதையும் மனதால் நினைக்க மாட்டான், இல்லை கண்ணால் பார்க்க மாட்டான் என்கின்ற ஒரு தன்மையில இருந்து ஒரு காலம் நம்ம சங்க காலம். சங்க இலக்கியத்தில் காதல் என்பது நிறைய. அப்போ வரும்போது ஒரு 2 பேர் போயிடுறாங்க. பின்னால் ஒரு அம்மா தேடின்னு வராங்க. இவங்க 2 பேரும் கிளம்பி வந்துட்டாங்க. வீட்டை விட்டு போனோம். உன்னை தவிர வேற யாரும் இவன் நினச்சிங்கிறான். அவளை தவிர ஏன்னா எந்த தடையாகணும் தகர்ப்போம். உன்னை நீ தான் எனக்கு, நான் தான் எனக்கு. உடன்போக்கு நிகழ்கிறது. பெரும்பாலும் நிறைய நிகழாது. இலக்கியங்களே உடன்போக்கு என்பது உண்டு. அப்படி வருகிற போது எதிரில் ஒருத்த வரேன். ஒரு அம்மா ஒடியாருது, விடுது. நீங்கள் 2 பேரும் வரீங்களே, இது வந்து நற்றிணை காட்சின்னு நினைக்கிறேன் நான். எந்த நூலுன்னு எனக்கு தெரியல. நற்றிணையில் ஒரு பாடல் காட்சி தான் இது. நற்றிணை காட்சிகள்னு ஒரு தலைப்பு போட்டு கொடுத்தது சங்க இலக்கிய பாடல் தான். உடன் வந்துடுது. அவன் அந்தம்மா எதிரில் வராங்க. ஐயோ 2 பேரும் வந்தால் ரொம்ப அருமையாக இருக்குது, ஜோடி பொருத்தமாக இருக்குது, நல்லா வந்துட்டுருக்கிறீங்க, உங்களை பார்த்த ரொம்ப மகிழ்ச்சி,
2 நாளுக்கு முன்ன கொஞ்சம் நான் வந்து ஒரு சில நாளிகைக்கு சில நாள்லாங்கடா அப்பலாம் நாள்லாம் தாங்க நாழிகைக்கு முன்ன சில நாழிகைக்கு முன்ன என்னுடைய மகளோடு அவளை விரும்பியனோடு 2 பேரும் உடன்போக்கா வந்துட்டாங்க. அவங்க இந்த பக்கமா வந்தாங்க, நீங்க எதிரில் வந்துங்கிறீங்க, அவளை தேடி நான் வரேன். செவிலித்தாய் கேட்குறா, நீங்கள் 2 பேரும் வந்துட்டுருக்கிறீங்க, இந்த வழி தான் போக்குவரத்து வழியாக இருக்குது, இது வந்து அடவியாக இருக்குது, இந்த வழியை தவிர வேறு வழியில் போய் குறுக்கெல்லாம் போக முடியாது, ஆனால் வந்துட்டு இருக்கிறாங்க, உங்கள் எதிரில் தான் வந்திருக்கணும், நீங்கள் அடையாளம்லாம் சொல்கிறா, இந்த கலர் போட்டு தான், இந்த ட்ரெஸ் பண்ணி தான், இந்த உடை போட்டு தான், எல்லாம் அடையாளம் சொல்லி, இந்த மாதிரி பின்னு பண்ணியிருந்தா, இந்த ரிப்பன் வச்சுருந்தா, இந்த பூ சூடிந்தான், இவ்வளவையும் சொல்ல அவ்வளோ கண்காணிப்பாடு இருந்துட்டு இருக்கிறவங்க தான். எல்லாம் சொல்லி கேட்ட உடனே இவன் சொன்னான், அவன் கூட ஒரு ஆடவன் வந்திருப்பான், அந்த ஆடவன் வந்து முருகப்பெருமானை போல அழகுடையவனாக இருந்தான்னு எல்லாத்தையும் வர்ணிச்சிட்டு பிறகு சொன்ன உடனே இந்த தலைவன் இப்போ பேசுகிறான், அந்த பொண்ணு கம்முன்னு இருக்கிறான். இந்த தலைவன் பேசுகிறான், சிச்சுவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கும். ஏற்கனவே வந்துகிறவங்கள 2 பேரும் உடன்போக்கு நடந்து வந்துகிறவங்கள எதிரிலே உடன்போக்கு சென்றவர்கள் சென்றார்களா என்று தாய் அடதி அடிச்சுன்னு கேட்குற போது இவன் சொல்கிறான், இவன் பேசுகிறான் இந்த தலைவன், அதனால தான் பேர் சொல்கிறதில்ல அவங்களுக்கு தலைவன். அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் சொல்லிய அடையாளங்களுக்கு உடையவராக இருந்த ஒரு ஆடவன் இங்கே செல்லுவதை பார்த்தேன், அவன் உடல் வந்தவர்களுடைய அடையாளங்கள் பற்றி நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், ஆனால் அவளை பற்றி அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற பொண்ணை பார்த்தான். இந்த பெண்ணு நான் சொன்னா, ஆமா அந்த அடையாளங்களுடைய ஒரு பெண் பார்த்தேன், இவ பக்கத்தில் இருக்கிற பொண்ணு அடையாளம் இருக்கிற பெண்ணை பார்த்தேன், ஆனால் ஆடவன் நீங்க சொல்லுகிற அடையாளத்துக்கு உள்ளானா என்பது எனக்கு தெரியாதுன்னா. சார், உடன்போக்கு செல்லுகின்ற அளவுக்கு பக்குவமாகிருந்து தாய் தந்தையரை விட அன்பே சிறந்தது, இவன் நம்மை கட்டி காப்பான் என்று சொல்லி அவனிடத்திலே உடன்போக்கு வருகிறவர்கள், இதுதான் சங்க இலக்கியங்களில் நம்ம தமிழ்நாடு அப்படிப்பட்ட பாரம்பரியத்துக்குரிய தமிழ் மொழிக்குடையவர்கள் தமிழ்நாட்டிலே வாழ்ந்த தமிழர்கள் அவ்வாறு வாழ்ந்திருக்கிறார்கள். அவங்க சொல்லிட்டு அவங்க 2 வருஷம் உடனே இவன் சொல்கிறான் இல்லைன்னு ஒன்று, இந்த பெண்ணு சொல்கிறா, அதுலேருந்து என்ன தெரிகிறது அங்கன்னா, உடன்போக்கு நிகழ்கிற காலத்திலேயும் ஒழுக்கம் தவறி விட்டவர்கள் என்று இன்றைக்கு நான் நினைக்கிறோம். அப்படி இருந்த போது கூட பிற பெண்களை ஏறெடுத்து நோக்காதவர்கள், அந்த பொண்ணை ஏறெடுத்து பார்த்தா தானே அவன் என்ன புடவையில் வந்தா, என்ன ஜாக்கெட் போட்டிருந்தா, என்ன தலையில் பூ சூடிந்தா, என்ன ரிப்பன் வச்சு போட்டிருந்தா, சடையை முன்ன எடுத்து விட்டுக்குவாளா பின்னால் எடுத்து விட்டுருவாளா, ஒத்த சடையா ரெட்டை எல்லாம் பார்க்கறது, ஏறெடுத்தே பார்க்காத ஒரு தெரியாதுன்னா. பக்கத்தில் இந்த அந்த பொண்ணு நான் சொன்னான், இந்த பெண்ணை நான் பார்த்தேன், ஆனால் ஆடவனை பற்றி எனக்கு தெரியாதுன்னா. சார், எந்த அளவுக்கு ஒரு நாகரிகமான இன்னைக்கு ஒரு செய்தித்தாளில் எந்த அளவுக்கு இருந்துருக்குறாங்கன்னா, இன்னைக்கு எல்லாம் வசனத்தில் சினிமாவில் பேசுறதோட சரி எப்படியோ போயிட்டு இருக்குது. செய்தித்தாளில் படித்தா ரொம்ப வேதனைப்படுது. நம்ம செய்தித்தாளையும் படிச்சுட்டு டிவிலையும் சில நேரத்தில் ஓஞ்ச நேரத்தில் அதையும் பார்த்துட்டு கபிலருடைய அந்த இந்த பரணருடைய அந்த அதையும் படிக்கிறோன்னா எங்கே போய் சரி நம்ம பார்க்கலாம். எதுக்கு சொல்லுவார்னா, அந்த அளவுக்கு இருக்குது. இந்த இடத்துல தான் அந்த கைக்கிளை தலைவி இந்த பெண்ணு படாத பாடுபடுறான். இந்த ஒருதலை காமன் தான் இங்கே சொல்லுவாங்க. ஏன்னா ஒருதலை காதல், கைக்கிளை என்பது ஒருதலை, இங்கே கைக்கிளை தலைவின்னு சொல்லிட்டாருங்க. இந்த கைக்கிளை என்ற ஒரு பொருளுக்கு இவ்வளவு ஒருதலை காதல், உயிர்தான் இறைவனை காதலிக்க வேண்டும் இல்லையா, உயிர்தான் இறைவனை காதலிக்க வேண்டும், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குய்ப்பது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் இடத்திலே அவரும் காதலாகி வருவார் என்றால் இல்லை, அவர் பித்தரா அழிஞ்சுங்கிறார். இது 54 51 49 நினைக்கிறேன். பெருமான் பித்தன் பைத்தியக்காரன் ஒரு இடத்துல சொல்றாரு இந்த நாயனார். அது பிச்சு பிடிச்சிங்கன்னா பிச்சுன்னு சொல்றாருங்க. இந்த பிச்சுன்னு வருவோம் எனக்கு ஞாபகம் வந்தது. இப்படியே தான் போவோம் சார், கொஞ்சம் நீளமாக போயிட்டு இருக்குது. இந்த பிச்சு என்கின்ற ஒரு சொல்லுக்கு எனக்கு வள்ளலார் தான் ஞாபகம் வந்து. வள்ளலாருடைய ரொம்ப வேண்டியவங்களா நெருக்கமாக எந்த ஒரு நண்பரையும் எங்கள் அப்பா பழகினார்னு சொல்லியிருக்காங்க. மாணிக்க வாசகம் ஐயான்னு சொல்லிட்டு சென்னையில் ஒருத்தர், அவர் கூட பழகினேன். எங்கள் அப்பா மாணிக்க வாசகரை பார்த்துருக்கிறாரு, அவருக்கு பார்த்தோன்னு எங்கள் அப்பா சொன்னாருன்னு ஒன்று. எங்கள் அப்பா மாணிக்க வாசகர் பார்த்தவருடைய மகனை நான் பார்த்தனே என்று சொல்லி எங்கள் அப்பா சொல்லுவார். நான் இதை பார்த்து அவருக்கு பார்த்தோன்னா இப்போ நான் அவங்க கூட சொல்லியிருக்கிறேன். அது என்ன சொல்லுவார்னா, அந்த பக்கத்தில் சென்னையில் அவருக்கு வந்து திருவொற்றியூருக்கும்
இப்போ நம்ம ஒரு தலம் இருக்கிறது திருமுல்லை வாயில். நான் வள்ளலாருடைய வரலாறு ஒரு முறை படிச்சுட்டு பிறகு அந்த 2 தலத்தையும் அவர் நடந்தே சென்று தரிசனம் பண்ணிக்கலாம். தினமும் போய் தரிசனம் பண்ணுவாராம். திருவொற்றியூர் எங்கே இருக்குது, திருமுல்லை வாயில் எங்கே இருக்குங்க, நடந்து தரிசனம் பண்ணி வருவாராம். அப்படியே நான் பிளான் பண்ணி ஒரு வாட்டி போய் நான் எங்கள் வீட்டுக்காரனோட கூப்பிட்டுன்னு நம்ம நேராக போய் அம்பத்தூர் வண்டியில் போய் வெடிகாலம் போய் நின்று திருமுல்லை வாயில் தரிசனம் பண்ணிவிட்டு நான் போய் முதல்ல தொடங்கும் போது 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போ சுலபமாக இருந்தது. இப்போ எல்லாம் போய் அதுக்கு முன்னே ஒரு காளி கோயிலை போட்டு திருமுல்லை வாயில் போகிறதுக்கு முன்னே இறங்கினாக்கா பெரிய ஒரு இது இருக்குது. அது அப்போ இல்லை அவ்வளோ. இப்போ ஒரு முறை திருமுல்லை வாயில் போகலான்னு பார்த்தா திருமுல்லை வாயில் ஆளினால் இப்போ வேறு மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ ஆளினாலாக வேற ஒரு தலம் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படி இருக்குதுன்னா பிரமாதம் இருக்குனாங்க. சினிமா பாடத்தில் பல இடங்கள்லாம் வருது. அதை பார்த்த உடனே இந்த படத்தில் பார்த்தா அந்த படத்தில் பாடன்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது. அது ஒரு அம்மன். அது அம்மன் போய் பார்த்துருக்கீங்களா? திருமுல்லை வாயில் போகிறபோது அது முதல்ல அதுதான் பிரமாதமாக இருக்குது. இப்போ சாமி கோயில் பிரமாதமாக இல்லை. சரி, அப்போ திருமுல்லை வாயிலிருந்து தரிசனம் பண்ணுற பொண்ணு திருமுல்லை வாயில் தரிசனம் பண்ணிட்டு திருவொற்றியூர் போவாராம். இதை வந்து வைரா எழுதியிருக்கிறார். ஒற்றியூர் நியமம்னு சொல்லிட்டு எழுதுறாரு. திருவாரூர் பற்றியும் ஒற்றியூரை பற்றியும் கம்பேர் பண்ணி அதன் எதிரி என்ன சிறப்பிடும் ஒற்றியூர் நியமம்னே ஒன்று எழுதியிருக்கிறார். எதுக்கு சொல்ல வரேன்னா, வள்ளலார் அப்படி போவாராம். பெரும்பாலும் யார்கிட்டும் பண்ண மாட்டாராம். போவார், அப்படி பார்ப்பாராம். சில இடங்களை நின்று அப்படி பார்ப்பார். பெரும்பாலும் யார்கிட்டும் பேசணும்லாம் இல்லை. அவர் வாழையிலேருந்து வருகிற ஒரு வார்த்தையாம். இது சொல்ல கேள்விதான். பிச்சு பிச்சு என்கின்ற ஒரு வார்த்தை. அடிக்கடி அப்படியே போவார், போயிட்டு இருப்பார், பார்ப்பார். உலகம் என்ன பிச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பொருளை தெரியவே இல்லை. இன்றைய வரைக்கும் அந்த பிச்சு என்பது பொருள் தெரியல. இன்னைக்கு நம்ம திருமுல்லை பரணதேவர் அந்தாதிக்கு நம்ம ஐயா உரையில் எழுதியிருக்காரு. பிச்சு என்றால் பித்து பிடித்தல். அப்போ இப்போ இந்த பித்து என்பதை பிச்சு என்பதை வைத்து கொண்டால் வல்லாருடைய பாடல்களிலே பல இடங்களிலே பித்து பிடித்த உலகீர் பித்து புலகுறுத்தி பித்து பிடித்து தெரிகின்றீர் என்று பல இடங்கள் அவர் சொற்றொடரில் குறிக்கிறாரு. ஆகையினால பிச்சு என்பது பித்து என்பது இப்போதான் வந்து இன்னைக்கு மதியான கடையில் 11:30 மணிக்கு அதை படிக்கிற போது தெரிஞ்சுது. காரணம் என்னன்னா, இந்த பிச்சு என்கிற வார்த்தை வள்ளலாருடைய வாயிலாச்சு. இல்லை உலகத்தில் பைத்தியமா நம்ம சொல்லுவோம். ஜனங்கள் இவ்வளோ அநியாயமாக நம்ம வந்து அநியாயம் சொல்லல. அதை ஒரு வார்த்தையில் பிச்சு உலகத்திலே பற்றிலே இந்த மாதிரி பித்து பிடித்து அழைகின்றார்களே இந்த உலகம் சொல்ல முடியுமா? அவரால் சொல்ல முடியாது. ஆங்கிலேயன் காலத்தில் என்னன்றது பேசாத அவர் பாட்டு போயிருக்காரு இந்த செய்தி. இப்போ இந்த இடத்துல இந்த பெண்ணு தலைவி, கைக்கிளை தலைவி, இந்த பெண்ணு தலைவி ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கிறா, பேசினே இருக்கிறா. இந்த பாடல் முழுவதும் தலைவியின் கூற்றாக இருக்கிறது. இந்த தலைவி இவ்வாறு சங்கடப்பட்டு இருக்கிறவளை பார்த்து இந்த செவிலி சொல்லுகின்றார் இந்த பாட்டை. இப்போ செவிலி பேசுகிறாள். யாரை பற்றி சொல்லுகிறாள் என்றால் தலைவி என்ற கூற்று. இந்த கைக்கிளை என்பது பெருமானுக்கு வந்து பெருமான் நம் மீது எப்படியாவது இந்த உயிரை இந்த பித்தா பிறைசூடி என்பதற்கு பித்தா என்பதற்கு சொல்லுகின்ற பல பொருள்களிலே உலகவர்களை உலக உயிர்களை எப்படியாவது ஈடேற்ற வேண்டும் என்று பெருமான் பித்து பிடித்தவனாக இருக்கிறான் என்பது ஒரு பொருள். பல பொருள்களிலே அந்த பித்து. ஆனால் உயிர்கள் என்று அவனிடத்திலே இருக்க வேண்டும். உயிர்களின் மீது ஆசைப்பட்ட தலைவி ஒருதலை காதல் தான். அது அன்பு ஒரு தலையிலே தான் செய்யப்பட வேண்டும். பெருமான் செய்வதற்கு அன்பு என்று பெயர் கிடையாது. அன்பு உயிருக்கே உரியது. பெருமானுக்கு உரியது அருள். பெருமானுக்குரியது அருள். அந்த அருளை அவாவி நிற்கின்ற உயிர்கள் பெருமானிடத்தை செய்ய வேண்டியது அன்பு. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு. அதான் அந்த அன்பு தான் பெருமான் எதிர்பார்க்கிறது. அவன் அருள் புரிவான். அங்கே வச்சுப்பான். என்னே இவள் உற்ற மால், என்னே இவள் உற்ற மால் என்கொல் இன் கொன்றை என்னே இவள் ஒற்றி ஊர் எனும் என்னே தவள பொடி அணிந்த சங்கரனே என்னும் தவள பொடியானை சார்ந்து. நல்லா பட்சா ஒரு வார்த்தை தான் புரியுது. மால் என்பதுக்கு மயக்கம் தெரியுது. இந்த எண்கொள் என்று எல்லா இடத்துலையும் வருது. எல்லா இடத்தையும் நம்ம வர வச்சுக்கணும். இவள் என்ன தன்மையிலே இருக்கின்றா ஒற்றியூர் நமக்கு தெரியுது. ஆனால் பல இடங்களிலே இருக்கிற பொருளுக்கு நமக்கு தெரியல. சங்கரன் என்பது இறைவன் தெரியுது. இப்போ நான் சொல்லிக்கினே வரேன் பாருங்க ஒன்றுக்குமா. என்னே இவள் உற்ற மால். இந்த மால் என்பது காதற்பிணி. இலக்கிய நோக்கில் மால் என்பது மயக்கம். ஒரு ஆடவன் மீது ஒரு பெண் கொள்ளுகின்ற காதல் பிணி. காதலாகி கசிந்து இல்லையா, நம்ம அடியார்கள்லாம் பெருமானத்தில் மயக்கம் விடணும். இவள் உற்ற மால் என்றால் இவள் உற்ற காதல் பிணி என்னே. இவள் உள்ளத்திலே இவள் நினைந்து வாடுகின்றாள். இவள் உள்ளத்திலே என்ன சொல்கிறான்னாக்கா, எதை வாடுகின்றாள்னாக்கா, இன் கொன்ற என்கொள். இவள்
உள்ளத்திலே கொன்றை உடையவனாக இருக்கின்ற பெருமானுடைய தன்மையை நினைந்து சொல்லி கொன்றையே நினைத்து கொண்டிருக்கிறாள். இவள் உற்ற ஒற்றியூர் என்றும் எண்கொள். இந்த எண்கொலை அங்கங்கே வர வச்சுனுங்க. ஒற்றியூர் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறாள். கொன்றை ஆணை கொன்றை சடையானை என்று சொல்லி கொண்டிருக்கிறாள். என்னதான் இவளுக்கு அப்படிப்பட்ட காதல் வந்துகிறது? இப்படி வச்சுங்களேன். இவள் உள்ளத்திலே நினைந்து வாடுகின்ற கொன்றை எண்கொள். இப்போ பாருங்க, இவள் உள்ள இவள் இருக்கிறீங்களா அங்க, இவள் உற்ற மால் என்கொள். இவள் உள்ளத்திலே இருக்கின்ற கொன்றை எண்ணே, கொன்றையை மனத்திலே நினைத்து வாடிக்கொண்டு, உள்ள என்றால் உள்ளத்திலே நினைத்து வாடிக்கொண்டு இருக்கின்ற கொன்றை எண்ணே. இவள் ஒற்றியூர் என்று சொல்லுகின்றாள். அது என்ன? இந்த ஒவ்வொன்றும் எண்கொள் என்பதை ஒரு இடத்துல இருந்தாலும் அவங்க நம்ம சேர்த்துக்கணும். தவள பொடி அணிந்த சங்கரனே என்று சொல்லுகிறாளே, அது என்ன? அது அவளுக்கு தான் தெரியும். ஏன்னா இவளுக்கு தெரியாது. ஏன்னா இதையே சொல்லுகிறா எப்போ பார்த்தாலும், கொன்றை சடையவனே, தவளப்பொடி அணிந்தவனே, ஒற்றியூர் ஆணே, இப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்புறம் சங்கரனே என்று சொல்கிறார். சங்கரன் என்பதுக்கு நமக்கு தெரியும், சித்தாந்த பட்சிகளை இன்பத்தை செய்பவன். சங்கரன் என்பது இன்பத்தை செய்பவன் என்றும் என்கொள். அப்பொடியானை சார்ந்து தவம் செய்பவள் ஆகிவிட்டாலே. இப்படி இப்படி சொல்லிக்கினே இருக்கிறத பார்த்தா அந்த பொடியை அணிந்தவனாக இருக்கிற பெருமானை சார்ந்து இவள் தவம் செய்பவளாக இருக்கிறாள் போல் நினைக்கிறான். ஒரே போரினை ஒரே பெயரினை திருப்ப திருப்ப சொல்லுவதுதான் தவம் இல்லையா? நம்ம சைவத்தில் என்ன இருக்குது? தவம் என்பது என்ன என்றால், ஒரே சொல்லை ஒன்றை மீள மீள பண்ணி பண்ணி சொல்லிக் கொண்டிருப்பது தவம். ஆகையினால் இவர் என்ன தவம் செய்து கொண்டிருக்கிறாள் என்பது தெரியவில்லை. இவள் செய்கிற தவம் என்ன என்று என்னாலே கண்டுபிடிக்க முடியவில்லை. இது என்னதான் தவம் செய்கிறாளோ தெரியல. அப்படியே ஒரு இதை பார்த்து ஒரு சங்கடப்பட்டு ஒரு தலைவியினுடைய ஆற்றாமையை பார்த்து சொல்லுகின்ற அதாவது செவிலித்தாயாக இருக்கிற ஒரு செய்தி. தவள் என்றால், இந்த தவள்னு ஒரு வார்த்தை பார்த்தீங்களாக, இந்த தவள் என்பது தவம் செய்பவள்னு அர்த்தம். என்னே தவள், இந்த கடைசி வரியில் பாருங்க, தவள். தவள பொடியானை சார்ந்து என்றால் தவள், அப்பொடியானை சார்ந்து என்றால் அந்த பொடியை அணிந்தவனாக இருக்கின்ற பெருமானை சார்ந்து இவன் தவம் செய்வர்களாக இருக்கின்றாள் என்பது. இது அடுத்தது எண் என்பது இரங்கல் குறிப்பு. என்ன இவன் செஞ்சுக்கிறான், நம்மளும் பேசுறப்போ என்ன பண்ணுவான், அப்படியே பேசுற போது என்ன என்பது இலக்கியங்களே இரங்கல் குறிப்பாக சொல்லப்படுகின்றது. இந்த அடுத்தது கொல் என்று வருகிறது இல்லையா? கொல் என்பதுக்கு அர்த்தமே கிடையாது இலக்கியத்திலே, இலக்கணத்திலே. கொல் என்பது அசைநிலை. இந்த கொல் எல்லாம் அசைநிலையாக வைத்திருக்கின்றது. இவ கைக்கிளை தலைவியாக இருப்பவள் ஆற்றாமையாலே சொல்லப்படுகின்றது. இதில் என்னன்னா, இங்க கொன்றை என்பது இந்த மால் என்பது முதலடியிலே இருக்கின்ற இவள் உற்ற மால் என்பது மயக்கம், காதல் மயக்கம் என்று பொருள் கொள்ளலாம். இவள் ஒற்றியூர் என்று சொல்லுங்க, இது நல்லா புரிஞ்சு போச்சு. தவளப்பொடி என்பது சங்கரன் என்பது இன்பத்தை செய்வோன்னு அர்த்தம். கடைசி வடியில் இருக்கிற தவள் என்றால் தவளப்பொடியினை மாற்றி பாருங்க, தவள் அப்பொடியானை சார்ந்து. தவள் என்றால் தவத்தை செய்து கொண்டிருக்கின்றாள், அப்பொடியானை சார்ந்துன்னு பிரிக்கணும். தவள் தவளப்பொடியானை, தவளல் பொடி அணிந்த சங்கரனை என்பது, தவளப்பொடி அணிந்த சங்கரனை என்பது ஒளியை தருவதாக இருக்கின்ற பொடியை அணிந்தவனாக இருக்கின்ற சங்கரனே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாள்னு ஆகிப்போச்சு. கீழே வந்த போது அந்த பொடி அணிந்த தவள் தவத்தை செய்து கொண்டிருக்கிறாள், அப்பொடியானை சார்ந்து. பொடியானே பொடியானை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாள். அந்த பொடியை உடையவனை பற்றி மேல மேல சொல்லி அவளை பற்றி தவள் அப்பொடியானை என்பது, இதுதான் நுணுக்கமான தொடருங்க. தவள் அப்பொடியானை சார்ந்து இவள் செய்து கொண்டிருக்கிறாள். இந்த தவள் என்பது தவம் செய்பவளாக கருதி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட என்னன்னா, இவள் பெருமானை பற்றி அவன் பேரையா சொல்லியிருக்கிறா, மாலையை பற்றி சொல்லியிருக்கிறா, அவன் அணிந்து கொண்ட தலையிலே இருக்கின்ற பூவை சொல்லியிருக்கின்றாள், மலரை சொல்லுகின்றாள். அதுக்கு அடுத்ததாக இருக்கின்ற ஒற்றியூர் என்கிற அவன் உறைந்து கொண்டிருக்கிற ஊரை சொல்லுகின்றார். இவற்றை எல்லாம் சொல்லி இன்பத்தை தருகின்ற சங்கரனே என்று சொல்லி கொண்டிருக்கிறாள். என்னதான் இவன் இந்த மாதிரி சொல்லிங்கிறாளோ, நான் என்ன செய்ய போறேன் அப்படின்றது இறக்க குறிப்போட அந்த செவிலித்தாய் சொல்வது. நற்றாய் சொல்லவே மாட்டான். இந்த நற்றாய் கூற்று சங்க இலக்கியங்களை படித்து பார்த்தா நற்றாய் கூற்று ரொம்ப குறைவா இருக்கும். அந்த அம்மா கதாநாயகி, அவங்க முன்ன பேச மாட்டாங்க. ஏன், செவிலித்தாய் தான் எல்லாத்தையும் பற்றி பட்டு தேடி போகிற போது உடன் போகிற போது பின்னால் ஓடுறோம், செவிலித்தாய் தான். தோழியினுடைய கூற்று சங்க இலக்கியங்களே, தோழி சங்க இலக்கியங்களே செவிலி கூற்று என்பதை பற்றி ஒரு பெரிய இதுவாக எழுதியிருக்காங்க. வாய் ராஜமாணிக்கனார் எழுதியிருக்கார். அவருடைய நூலை படித்து பார்த்தீங்கன்னா 6 நூல்கள் எழுதுகிறார். சங்க இலக்கியங்களே காதல்னு சொல்லிட்டு அதில் செவிலி கூற்றுன்னு தனியாக ஒரு புக்கு எழுதுகிறார். 240 பக்கம் இருக்குது. இதெல்லாம் நூலகத்தில் எடுத்து படித்து பார்த்தது தான்.
அப்போ வந்து அப்படியே கொஞ்சம் மனசில் மைண்டாக இருக்குல்ல சொல்கிறது எப்போ வாய்ப்பு இருக்குதுன்னு இந்த மாதிரியான நேரத்தில் கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். செவிலி கூற்று ரொம்ப அற்புதமானது. அதை சொல்லுவாங்க பார்ட்ஸ் அண்ட் பார்ட்சியல் ஆஃப் செவிலி. அது வந்து இந்த இங்கிலீஷில் நாங்கள் படிக்கிற போது 9th 10th படிக்கிற போது ஒரு பாட்டு வரும், ஏரியல் பார்ட் பிளேட் பை ஏரியல். கவனம் இருக்கா? பார்ட் பிளேடு பை ஏரியல். எங்களுடைய வயசு ஆளுங்களுக்கு தெரியும் அது 10th. அதில் வந்து டெம்பஸ்ட்டு, அதில் வந்து பார்ட் பிளேடு பை ஏரியல்னு வரும். இங்கே நான் அதான் சொல்லுவேன், பார்ட் பிளேயர் பை தோழி. இதுதான் நிறைய இருக்கு. நீங்கள் எத்து பாருங்களேன், பெரும்பாலும் அதே மாதிரி தலைவி அதிகமாக பேசவே மாட்டான், தலைவனும் பேச மாட்டான், அவனுக்கு ஒரு தோடம் இருப்பான். அது மாதிரி இருக்கும் சங்க இலக்கியம். அது ஒரு அருமையான செய்தி. இப்போ சொல்லி சார்ந்து தவளப்பொடி யானை சார்ந்துன்னு வச்சு அடுத்தது இப்போ சார்ந்து சொல்கிறா பாருங்க. இந்த பாட்டில் வந்து பெருமானுடைய பதி இலக்கணத்தை அழகாக சொல்லியிருக்காரு. சார்ந்து உரைப்பது ஒன்று உண்டு, சாவா மூவா பெருமை சார்ந்து உரைத்த தத்துவத்தின் உட்பொருளை சார்ந்துரைத்த ஆதியே அம்பலவா அண்டத்தை ஆட்கொள்ளும் ஆதி என்று என்பால் அருள். அருமையான பாட்டுங்க. சாமி கிட்ட சொல்லி நம்ம இந்த பாட்டை தினமும் பூஜையில் ஒரு வாட்டி பாடிட்டாக்கா பெருமானுடைய திருவுள் நிறைய கிடைக்கும். அவர் நம்மளாம் என்ன சொல்லணும் நினைக்குது அது அப்படியே சொல்லியிருக்காரு பரணதி. அவர் என்ன பாருங்க, சார்ந்து உன்னை அடைந்து, இந்த கடைசியில் வாங்க ஆதியாய் என்றது கடைசியில் வருவாங்க. ஆதி என்று என்பால் அருள் என்று என்பால் அருள் என்றால் ஆதியாக இருப்பன்றவனே முதல்ல வர வச்சுங்க. கடைசி அடியில் இருக்கிற ஆதி என்று என்பால் அருள் பிச்சுக்கணும். ஆதி என்று என்றால் ஆதியாக ஆகின்றவனே, ஆதியாக ஆகின்றவனே என்று என்னுடைய ஆதி என்பது ஆதியாக ஆகின்றவனே, அதை மட்டும் முதல் வச்சுங்க. ஆதியாக ஆகின்றவனே. சார்ந்து என்றால் உன்னை அடைந்து, உன்னை அடைந்து உரைப்பது ஒன்று உண்டு. பெருமானே, உன்னை அடைந்து நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன், ஒன்று சொல்லுகின்றேன், நிச்சயமான ஒன்றை சொல்லுகின்றேன். நீ சாவா மூவா பெருமை, உன்னுடைய பெருமையானது எப்படிப்பட்டவென்றால், சாவா மூவா பெருமை என்றால், சாவா மூவா பெருமைன்னு சொன்னார். என்னது? ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதிதான் சாவா மூவா பெருமை என்பது. அந்தம் இல்லாதவன், அந்தம் எவன் ஒருவன் இல்லாமல் இருக்கின்றானோ அவனுக்கு ஆதியும் கிடையாது என்கின்ற உட்கிடக்கையினோடு ஆதியும் அந்தம் எல்லாரும் என்பது அருளாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவன் இதுதான் வந்து சாவா மூவா பெருமை வந்து பெருமானுடைய பதி இலக்கணத்திலே வருகின்றது. அதை பற்றி யார் சொல்றாங்களாம் பாருங்க. சாவா மூவா பெருமை, பெருமானே நான் உனக்கு ஒரு செய்தி சொல்றேன், உன்னுடைய பெருமை இருக்கிறதே, சாவா மூவா பெருமை உடையவனாக இருக்கிறாரே, உன்னுடைய பெருமையானதை அதனை பற்றி சார்ந்து உரைத்த தத்துவத்தின் உட்பொருள் தான் சொல்லும். உன்னுடைய சாவா மூவா பெருமையை யார் சொல்லுகிறதா? அதனை பற்றி சார்ந்து உரைத்த தத்துவத்தின் உட்பொருளாக இருக்கின்றாய். இந்த முதல் பொருள் வந்து முதல் சார்ந்து என்பது உன்னை அடைந்துன்னு பொருள். முதல் சார்ந்து உன்னை அடைந்து. இரண்டாவது சார்ந்து வந்து அதனை பற்றி. எதை பற்றி என்றால் பெருமானுடைய சாவா மூவா பெருமை, பெருமானுடைய தத்துவங்களாக இருக்கின்ற செய்திகளை அதை பற்றி சார்ந்து உரைத்த தத்துவம். யார் சார்ந்து உரைத்தார் என்றால் ஆண்டோர்கள் சார்ந்து உரைத்தார்கள். ஆண்டோர்களால் உரைக்கப்பட்ட தத்துவத்தின் உட்பொருள். ஆண்டோர் எதை சொன்னார் என்றால் பெருமானே உரைத்த அந்த தத்துவத்தை சொன்னதுதான். பெருமான உரைத்த தத்துவத்தை ஆண்டோர்கள் இவ்வாறு பெருமான் சொன்னான் அவருடைய தத்துவத்தின் உள்பொருளாக இருப்பவனை சார்ந்து உரைத்தது. பெருமான் என்ன பண்ணாராம் உலகத்தில், இப்போ இது அப்படியே வச்சுக்கோம், உலகத்திலே இருப்பவர்களுக்கெல்லாம் பெருமான் அந்த உலகத்திலே இருப்பவர்களுக்கு மேலே இருக்கிற பெருமானுக்கு மேலே இருக்கிற பெருமக்களுக்கு தன்னுடைய தத்துவத்தை நந்தியம் தேவர் போன்றவர்களாக சொன்னார். ஆனால் அந்த செய்தியை இந்த உலகத்திலே நாம் அடைய வேண்டும் என்பதற்காக பெருமான் என்ன பண்ணாராம், சார்ந்து என்றால் இந்த உலகத்திலே ஆல நிழலை சார்ந்து உடைந்து, கல்லால மரநிழலே இருந்து உலகருக்கு இப்போ நீங்க இதுக்கு வருவிச்சுக்கணும். நீங்க சார்ந்து உரைத்த என்றால் இந்த உலகத்தில் சார்ந்து, இவ்வுலகத்திலே சார்ந்து என்றால் ஆல நிழலை அடைந்து. பெருமானே உன்னுடைய தன்மையெல்லாம் கைலாயத்தில் ஏதோ பெரிய பெரிய
நந்தியம் தேவர் அவங்க இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க, பெரிய பெரிய முனிவர்கள்லாம் பேசிக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் வரணும்னாக்கா நீ என்ன பண்ணியிருக்கிற, கைலாய மலையில இருந்து இறங்கி வந்து எங்களுக்காக அந்த உண்மையான பொருளை கைலாயத்திலே இருந்து ஆலநிலையிலே இருந்து சொன்ன. இப்போ எப்படி ஜெரமே கேட்குற பாரு, உன்னை நான் வந்து சார்ந்து கேட்குறேன் பெருமானே, நீ உன்னுடைய உட்பொருளாக இருப்பதை எல்லாருக்கும் சொல்லி நீ அங்கே கைலாயத்தை யாராருக்கோ சொன்ன, உலகத்திலே பரவ வேண்டும் என்பதற்காக சனக சனாத்த சனாந்த சனத்குமார் என்கின்ற 4 முனிவர்களுக்கு கல்லால மரணிலே இருந்து உரைத்திருக்கிற அப்படிப்பட்ட முதல்வனே, ஆதியே, நீ அம்பலவனே, பெருமானை விழியுது, அம்பலவனே, நீ அண்டத்தை ஆட்கொள்ளவனாக இருக்கின்றாய். இந்த பெருமானுக்கு இருக்க விழிகள் ஆதி அம்பலவா, அண்டத்தை ஆட்கொள்ளுகின்ற ஆதி என்று என்பால் அருள். என்ன அருமையா கேட்கிறார் பார். நீ உன்னுடைய மெய்ப்பொருளை உன்னுடைய அருளாளருக்கு கைலாயத்தில் யாருக்கெல்லாம் உணர்வித்தாய், ஆனா அது உலகத்திலே பரவ வேண்டும் என்று 4 பெருமாளுக்கு உணர்வித்தாய். அப்போது ஏன்னா வாயை திறந்து சொல்லியிருந்தாங்க, அது என்னான்னு சொன்னோன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்பவும் வாயை திறந்து சொல்லலை. என்ன பண்ணாரு, இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டிட்டாரு. அப்பவும் சொல்லலை. சரிப்பா, நீ ஆதி அம்பலவன், நான் உன்னை வேண்டிக்கிறேன், உன்னை சார்ந்து நான் கேட்குறேன், உரைப்பது ஒன்று உண்டு. நீ அவங்களுக்கு நான் சொன்னேன். எதை சொன்னேன்? உட்பொருளை சொன்னேன். உட்பொருள் என்பது எது? நீ ஆதி அந்தம் ஏற்றுகின்ற பெருமானை பற்றிய செய்தி. அந்த உட்பொருளை சார்ந்து நான் சொல்லுகின்றேன். அந்த உட்பொருளை சார்ந்து சொல்லுகிற பொழுது, ஓ ஆதியே, அப்படிப்பட்ட அம்பலவனே, நீ அண்டத்தை எல்லாம் ஆட்கொள்வனாக ஆகி போச்சுக்கிற, அண்டத்தை ஆட்கொள்ளுபவனே, ஆதி நீ எனக்கு ஒன்று செய்டாப்பா. நீ அதை என்ன பண்ணுற தெரியுமா, அவங்களுக்கு தான் ஏதோ பெரிய விஷயம், அவங்களுக்கு தான் தெரிஞ்சு போச்சு, அவங்க தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க, ஆனால் இவங்களுக்கெல்லாம் தெரியல. இவங்களுக்கு சொல்லியிருக்கிற, அவங்களுக்கு சொன்னா அதுவும் தெரியுது, அதுவும் எனக்கு என்னான்னு தெரியல. எனக்கு நீ அத்தை கொஞ்சம் சொல்லிட. சொல்றார் பாருங்க, ஆதி என்று எனக்கு சிறிது பெருமானே, ஏன்று என்றால் என்னிடத்திலே வந்து, ஏன்று என் வந்து அடிவனாக என்னை ஏற்று. இந்த ஏன்று என்பதற்கு என்னிடத்திலே வந்து வந்தா சொல்ல மாட்டார். சாமி கிட்ட சொல்லணும்னா என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம வந்து அவரை ஆண்டானாக வச்சுக்கணும், நம்ம அடிமையாக இருக்கணும். நம்ம அடிமைத்தன்மை முற்றுப்பெறவில்லை என்றால் பெருமான் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்று என்றால் ஏற்று, என்னை அடிவனாக ஏற்று எம்பால் அருளப்பா, எனக்கு கொஞ்சம் இந்த அருள் புரியும். என்ன ரிக்வஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி அருள் சொல்றாரு. இது எதை பாருங்கன்னா, இன்னைக்கு தான் நான் முதல்ல சரி நம்ம திருமுறைகளை திருப்புகள்லாம் வரக்கூடாதுன்னு யோசனை பண்ணேன். இன்னைக்கு ஒரு திருமுறையில் ஒரு பாட்டு வந்துருச்சு, பற்று பற்றனக்கே வந்தது. திருப்புகழ் இந்த இடத்துல சொல்லியே திறன் முடிவு பண்ணினே வந்தேன். ஆனால் கடைசியாக இருக்குது, இந்த பாட்டை சொல்லி விட்டுறேன். ஏன்னா அங்கே சொன்னேன், இங்கே சொன்னேன், அது எங்கே சொன்னால் எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு இப்போ சொல்லுன்ற மாதிரி அருணநாதர் இதுதான் கேட்குறாரு. நம்ம குமரக்கோட்டை திருப்புகளை சொன்னார், இறைவர் கேட்கத்தகும் சொல்லுனார் இல்லையா. ஆனால் அருணகிரிநாதர் கேட்குறாரு, இது நீளமான பாட்டு தான், திருப்புகளே ஒரு சிறப்பான பாட்டு. ஆனால் அது வந்து ஒரு ஓதுவார் பாடுற போது மிருதங்காரன் பிரமாதமாக வாசிப்பாங்க, அவங்களுக்கு சரியான வேலை கொடுக்குற பாட்டு. வாரியார் இதை எடுத்தாருனாக்கா பாட்டு 15 நிமிஷம் அவங்களை எடுத்து பாட வச்சுடுவார். தளதள இருக்கும், எல்லாம் ஆஹான்னு கை தட்டிடுவாங்க. அர்த்தம் புரிஞ்சுன்னா ஒன்றும் புரியாது. நான் அர்த்தம் புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். எனக்கு எதை கூடணும்னு கேட்குறாரு, இதை எனக்கு சொல்லுன்னு கேட்குறாரு அருணகிரிநாதர். கேட்குறது சும்மா சாதாரணமாக கேட்குற மாதிரி இருக்குது. எவ்வளோ பெரிய கொஸ்டின் வைக்கிறார் பாரு. இவர் எங்கே சொல்லினே வந்தார், ஆதியே, ஜோதியே, அம்பலவனே, உயிர்கா உணர்த்துபவனே, நீ என்ன பண்ணுறனாக்கா அந்த பெரிய ரகசியத்தை எனக்கு என்னை அடிவனா ஏற்றுக்குன்னு சொல்லு. பரவ அருளிய மௌன மந்திரந்தனை, நான் கடைசி நடுவத்தோட தான் சொல்கிறேன். பரவ அருளிய, பரவுதல் என்றால் முருகப்பெருமான்கிட்ட வந்து முருகப்பெருமானிடத்தில் வந்து எம்பெருமான் சிவபெருமான் பரவினாராம். முருகா சொல்லு என்று சிவனப்பன் பரவ அருளிய, அப்போது அந்த மந்திரத்தை சொல்லிவிட கூடாதா? அன்னைக்கு சொல்ல, பரவ அருளிய மௌன மந்திரம் தானே. உங்க அப்பாவுக்கும் பிள்ளைங்க நடந்ததுயா, அது என்னமோ நடந்தது, அந்த மௌன மந்திரம் தானே பழைய நினது வழி அடிமையும். இது அருணகிரியார் வாக்கு, அதே வாக்குங்க வருது பாருங்க. என்னையும் அடிவனாக ஏற்று உன்னை நான் வழிபாடு செய்கிறேன், உன்னுடைய பெருமை சொல்லி வழிகின்றேன், என்னையும் ஏற்று அந்த விஷயத்தை சொல்லுன்னு கேட்குறாங்க. அது சொல்லுவார். இவரும் பெற்ற பரதேவ நாயனார் பெற்றார். ஆனால் அதை பூடகமாக சொல்லி விட்டு போட்டார். இப்போ இது
நான் கேட்டேன் அது எப்படி இருந்ததுன்னா, அது எப்படி இருந்தது நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ. பறவை அருளிய மௌன மந்திரந்தனை. அந்த மௌன மந்திரம்னா என்னான்றத அருண் இந்த வருஷம் சொல்லுவார். நான் கடைசியாக அந்த பாட்டை பாடிடுறேன், அர்த்தம் உங்களுக்கு புரியும். அகர முதலன உரைசை அன்பத்தொரட்சரமும் அகில கலைகளும் வெறு விதங்கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் விளங்கும் தனிப்பொருள். எவ்வளோ பெரிய விஷயம் இது பாருங்க. அகரத்தை முதலாக சொல்லப்படுகிற இதுக்கு பொருள் சொல்லணும்னா மணிக்கணக்கில் ஆகிடும். அகர முதலன உரசி அன்பத்தொரட்சரம் அகில கலைகளும் வெறு விதங்கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் விளங்கும் தனிப்பொருளை. இதுதான் பொருள். சொன்னது என்ன சொன்னது? அப்பா பிள்ளைக்கு, அப்பாவுக்கு புள்ள சொன்னது. இந்த சொல்ல யார் சொல்லியிருக்காரு? பெருமான் சொன்னது தான். இங்கே தான், இங்கே இந்த பாடல் 7வது பாட்டுக்காக தான் சொல்கிறது. கைலாயத்தில் உன்னோட அடியார்கள்லாம் நீ சொல்லியிருந்த நால்வர் பெருமக்களுக்கு உலகத்தில் போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் அது எனக்கு ஒன்றும் என்கிட்ட வந்து சேரல. சனத்குமாரர்கள் உலகத்தில் பரவ விட்டாங்க. அது கொண்டு அருளால் மூலமாக யார் வந்தாங்க? சித்தாந்தவாதிகள் வந்தாங்க. நமக்கு தெரியும் இல்லையா, குருநாதர்கள் நம்ம சித்தாந்தத்திலே குருநாதர்களாக இருந்து ரெண்டு விதமாக பிரிப்பு நமக்கு. அந்த குருநாதர்கள்லாம் வந்து சொன்னாங்க. நான் கூட 10 வருஷமாக சித்தாந்தம் படிச்சுட்டு இன்னும் எனக்கு வரல, அது புரியல. புரியாத போகிறதான் சித்தாந்தம் புரிஞ்சுது. 10 வருஷம் படிச்சு சித்தாந்தம் புரியலன்னா அதான் ஏன் சித்தாந்தம்? புரியாத போகிறதான் சொல்கிறவங்களுக்கும் புரியல, கேட்குறவங்களுக்கும் புரியல. எப்போ புரியும்னாக்கா புரியுற மாதிரி சொல்கிற ஒரு பொருள் இருக்குதுன்னு புரியுது. சித்தாந்தத்தில் நான் புரியுது, புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்குது. அதுங்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது சொல்லும், கேட்டுக்கணும். கேட்டவங்க சொல்லப்படாதுன்னு சொல்லிட்டு போட்டாங்க, நீ அங்கே போய் கேட்டுக்கன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் சொல்கிறாரு. அதுதான் சொல்கிறாரு. அகர முதலன உரசி அன்பத்தொரட்சரம் அகில கலைகளும் வெறு விதங்கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் விளங்கும் தனிப்பொருளை. எப்பொருளுமாய அறிவை. சார் அந்த பாட்டுக்கு மட்டும் ஒரு 2 மணி நேரம் சொல்லலாம் சார். எப்பொருளுமாய அறிவை, எல்லா பொருளாக இருக்கிறது. அறிவை அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை. யாருக்கு தெரியுமா? அறிவை மேல இருக்கிறவன். அறிபவர் அறியும் இன்பந்தனை. துரிய அடி நடு முடிவில் விளங்கும் துங்கந்தனை. சிறிய அணுவை அணுவின் மலமும் நெஞ்சுங்குணத்து இருதயம் மற்றது ஒரு காலம் நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றென்றிருப்பதனை. கட்சியில் பார்த்தா ஒண்ணுமே இல்லை. முடிவில் ஒன்று அன்று என்று இருப்பதனை. இந்த விஷயத்தை அப்படி சொல்லிட்டாரு. அதெல்லாம் சொல்லிட்டு வந்து இத உங்க அப்பா கேட்டாராம். எப்படி கேட்டாராம்? நிருப குமர குருபர. சாமி கிட்ட போய் நம்ம சாமி கிட்ட கேட்கணும். நம்ம போய் உலகத்தில் போய் அவன் நான் போய் இத்தனை வருஷமா போய்க்கிறேன், எனக்கு ஒண்ணுமே சொல்லாதுக்கிட்டா விட்டா சாமியா? அவன் குருநாதரான்றமே இல்லையே. குருநாதர்கிட்ட எப்படி இருக்கணும்ன்றத இலக்கணமா சொல். குமர நீ பிள்ளையா இருந்தாலும் இரு. குருபர என்றென்றும் பக்தி கொடு பரவ அருளிய மௌன மந்திரந்தனை. அங்கேயும் சொல்ல. பரவ அருளிய மௌன மந்திரஞ்சனை பழைய நினது வழியடிமை. நான் உன்னுடைய பழைய நினது வழியடிமை. எனக்கு பழைய நினது அடிமையும் விளங்கும்படிக்கு. புரிகிற மாதிரி சொல்லு. விளங்கும்படிக்கு இனிது உணர்த்தி அருள்வாயே. இதான் சார் அந்த பாட்டில் முக்கியமானது. அப்புறம் அதுக்கப்புறம் வரதெல்லாம் சண்டை பற்றி சொல்லினே வர்றாரு. நம்ம அங்கே போகணும். ஏன்னா இந்த பெருமான்கிட்ட எல்லாமே இதைத்தான் கேட்குறாங்க. நான் இதை வந்து ஒரு தலைப்பில் வச்சு நான் பேசுகிற போது கண்டதும் தந்ததும், இது கேட்டதும் கொடுத்ததும். என்ன கேட்டார் என்ன கொடுத்தார். கட்சியில் பேசி போகும்போது இதானா? ஒன்றுமே இல்லை. முடிவில் ஒன்று அன்று என்று இருப்பதனை நிருபகுமர குருபர என்றென்றும் பக்தி கொடு பரவாருடைய மௌன மந்திரந்தனை பழைய நின்று வழிமை விளங்கும் படிக்கிறது தருள்வாய தகுதகு தகுதகு தந்தன் தகு தகு டிகிடிகு டிகிடிகு டிண்டின் டிகிட்டுகு தகுதகன என ஜெகுத தந்தன் தகுத்த தத்த தகுதியதோ தனதனன தனதனன தந்தன். இதெல்லாம் ஒலிக்குறிப்பு. தனதனன தனதனன தந்தன் தனத்தனன டுடு 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 டுண்டு டுடு டுடு தரரரி என்றொன்றி தடுக்கை ஒடுக்கையாவும் முகுமுகன அதிர முதிர் அண்டம் விளக்க நிமிர் அலகை கரணமிட உலகெங்கும் பறக்கன முடுகு பயிரவர் பரிவு கொண்டு இன்புறப்படுகளத்தில் 1 கோடி முதுகழுகு கொடிகருடன் அங்கம் பொற குருதி நதி பெருக வெகுமுக கவந்தங்கள் நித்தமிட
முரசதிர நிசிசரரை வென்று இந்திரருக்கு அரசளித்த பெருமாளே, நீ அருள்வாயேன்னு சொன்னதுக்கு பிறகு பெருமாளேன்னு சொன்னதுலாம் தான் ஆதியே அம்பலவா அண்டத்தை ஆட்கொண்டவனே எனக்கு சொல்லுன்றத, இந்த ஆதியே அம்பலவா ஆட்கொண்டவனேன்றது தான் கடைசியில் அந்த பாட்டில் இருக்கிற கடைசி 4 அடி. 2 அதான் 4 அடியாக தான் அந்த பாட்டை கொள்ளணும். அது 4 அடியை தனியாக வச்சுருப்பாங்க. அந்த 2 அடி வந்தது ஆதியே அம்பலவான பெருமானை வேண்டியது. என்ன சொன்னது கேட்டது என்னன்னாக்கா, மௌன மந்திரத்தை கேட்டாங்க. கொடுத்தாரா என்றா, கொடுன்னு கேட்டுங்கிறாரு. பரணதேவர் நாயனார் பெற்றிருப்பாரு. அதை நமக்கு ஆற்றுப்படுத்துறாரு. நீயும் கேளுங்க, நான் வழி சொல்லிட்டேன், எப்படி கேட்கணுன்றத சொல்லிட்டார். என்ன சொன்னது? சார்ந்து. அங்கே சார்ந்தவனை காத்தல் தலைவன் கடனாம். நம்ம அடியார்கள் பின்னால சார்ந்தவனை காப்பது தலைவன் கடனான்களே. பெருமானை சார்ந்து நீங்கள் அடைவதற்காக அந்த பொருளை அடைய வேண்டும் என்று ஒரு அருமையான இந்த பாட்டு வந்து நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாட்டுங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம பெருமாண்டத்திலே எவ்வளவு வேண்டும் என்று சொல்லியிருப்போம். நம்ம பாட்டுக்கு அர்த்தம் புரியாதே இதை வேண்டினா வந்தாகா, இது இந்த உயிர் நம்மை இவன் நம்மை அழைப்பு ஒழியான் என்று ஒரு நேரத்திலே பெருமான் நமக்கு அருள் புரிவார். அந்த வகைக்கு இருக்கும். சொல்லலாமா? இன்னும் ஒரு பாட்டு போனால் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். அடுத்த பாட்டு கொஞ்சம் பெரிய செய்தி என்னன்னா, என்பால் வந்து என்னை அடியனாக ஏற்று அருள் புரிய வேண்டும் என்றால் என்ன பண்ணா, முதல்ல நமக்கு அட்மிஷன் கொடுக்கணும். எங்க அடியார் நடுவில் இருக்கிற அட்மிஷனை கொடுத்து இங்க வாடா, திருக்கூட்டத்துக்கு வாடான்னு சொல்லி இருக்கிறோம். சிறு கூட்டமாக இருந்தாலும் இதை திருக்கூட்டமாக கருதி இந்த திருக்கூட்டத்தின் நடுவில் இந்த செய்தியை பேசுவதற்கு வாய்ப்பளித்த என்னுடைய இனிய நண்பர் ஞானமையா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.